பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? கண்காடு ஐயரேல் கல்லூரிக்கு இருக்கிறது. இந்த பணியை இதுவரையிலும் நம்முடைய லுத்தரன் சபை, மிசோரி சினட் தங்களுடைய பொருளுதவினாலே தாங்கி வந்திருக்கிறார்கள். 100 வருடமா அவர்கள் தான் தாங்கி வருகிறார்கள். முதல்ல நாங்கள் எல்லாம் படிக்கும்போது, நான் 1 வருடம் தான் அங்கே படித்தேன். அண்ணன் கூட 1 வருடம் தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் 1 வருடம் படித்தோம். அப்போது எங்களுக்கு அந்த கல்வி இலவசமாக இருந்தது, முற்றிலுமாக இலவசமாக இருந்தது. ஆனால் பிற்பாடு இந்திய அரசாங்கத்தினுடைய பலவிதமான தடைகளினால, அங்கிருந்து பொருள் உதவி வருவது தடைப்பட்டதுனால, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரையில அங்கே படிக்கிறவர்களுக்கு பாதி கல்வி உதவி தொகை வந்தது. பாதி அவங்க தருவாங்க, மீதியை படிக்கிற பிள்ளைகள் செலுத்தி கல்வியை கற்று வந்தார்கள். ஆனால் கடந்த வருடம் ஏற்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையில அந்த பொருள் உதவி வருவது தடைப்பட்டிருக்கிறது. இப்போ எல்சிஎம்எஸ்ல இருந்து நமக்கு என்ன வர்றதில்லை, பணம் வருவதில்லை. வந்தாலும் அது செம்மறிக்கு வருவதில்லை. அதன் பெயருக்கு வருகிற பணத்தை வேறு சிலர் எடுத்து தங்களுடைய தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்படியே இது நகரமானால் என்ன ஆகும் என்று சொன்னால், எப்படி ஆம்பூர் இருந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மூடப்பட்டு விட்டதோ, எப்படி நர்சிங் ஸ்கூல் மூடப்பட்டு விட்டதோ, எப்படி பல்வேறு நம்முடைய திருச்சபைகளுக்கான ஊழிய நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டதோ, அதே போன்ற ஒரு நிலை எதுக்கும் வரலாம், கண்காடு ஐயரேல் கல்லூரிக்கும் வரலாம். இப்போ நாங்கள் ஏன் உங்களிடத்திலே வந்து நிற்கிறோம் என்று சொன்னால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க எத்தனை ஊழியங்களுக்கு நீங்கள் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? ஜெபம் செய்றீங்களா இல்லையா? கண்காடு ஐயரேல் கல்லூரிக்காக யாருன்னா ஜெபம் பண்றீங்களா? அப்படி ஒண்ணு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆனா யாரும் அதை என்ன செய்யறது இல்லை. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றதே இல்லை. ஏன்னா நாங்க கூட யாரைதான் உருவாக்குறோம்? ஊழியர்கள். இன்னும் சொல்வதானால், யாருக்காக ஊழியர்களை உருவாக்குகிறோம்? உங்களுக்காக. உங்கள் சபைகளிலே இதுவரையிலும் பணியாற்றிய ஆயர் பெருமக்கள் அனைவருமே அங்கிருந்து வந்தவர்கள். இப்போ இருக்கிற எல்லாம் இனி வருக போகின்ற யார வந்தாலும் எங்கிருந்தான் வருவார்கள்? அங்கிருந்தான் வருவார்கள். அப்போ இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அமைதியா இருக்கிறீங்க? எங்களுக்கு இல்லையா? எல்லாம் நம்ம எல்லாம் பிலாத் மாதிரி, எங்களுக்கு அதுக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்லை. கை கழுவிடலாமா? நீங்கள் தான் ஜபிக்க வேண்டும். இன்னொன்று மிக முக்கியமானது, ஏன்னா நீங்கள் ஜபித்தால்தான் இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரும். நீங்க யார் யாருக்கோ ஜபிக்கிறீங்க, ஜபிக்க கூடாதுன்னு சொல்ல. எத்தனையோ ஊழியங்கள், வடநாட்டுல இருக்கிற ஊழியங்கள், அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஜபிக்கிறீர்கள். ஏன் நம்ம ஐயர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியர்களுக்காக ஜபிக்க மாட்டேங்க? ஏன் நம்முடைய திருச்சபையை ஊழியர்களை உருவாக்குகின்ற இந்த நிறுவனத்துக்காக நீங்க ஜபிக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்கு வழங்கவே இல்லை. யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. இது உங்களுக்காக செயல்படுகிற ஒரு நிறுவனம். இதை ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால், இதிலே படித்து உருவாகுகின்ற ஊழியர்கள் எதிர்காலத்தின் திருச்சபையை ஆவியினுடைய வல்லமையோடு வழிநடத்த வேண்டுமானால் அதற்காக ஜெபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? உங்கள் திருச்சபையினுடைய ஜெபக்குழு இருக்குதா? எங்க வச்சிருக்கிறீங்களா? 100 வருடம் கடந்த திருச்சபையில கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரு ஜெபக்குழு இருக்கணும். இங்கே இந்த ஊரே கிறிஸ்தவ கிராமம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் இங்க இருக்கிற அன்பான பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல ஜெபித்துப்பார். கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் திருச்சபைக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இன்னும் சிறப்பாக சொல்வதானால் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜெபியுங்கள். ஏன்னா நீங்கெல்லாம் 100 ஆண்டை கடந்த திருச்சபை, 100 வருஷமா இந்த இடத்துல இருக்கு.
உங்களுடைய திருச்சபையின் வரலாற்றை போய் பாருங்கள். இங்க இருந்த தீண்ட தகாதவர்களாக இருந்த நம்மை எப்படி வெற்றம் போன்ற மிஷினரிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்து அவர்கள் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். இறந்து போன ஒருவருடைய உடலை இந்த தெரு வழியாக கொண்டு போக கூடாது என்று சொல்லி தடுத்த போது வெற்றம் முன்னாலே துப்பாக்கி எடுத்துக்கொண்டு யார் வந்தாலும் சுடுவேன், இந்த மக்களை இந்த கிறிஸ்தவராய் இருந்து இறந்து போனவரை அடக்கம் செய்வதற்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் எதிர்த்து நின்று கொண்டு போனார் என்பது வரலாறு. உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா போய் இந்த செய்து உங்க திருச்சபையினுடைய வரலாறை பாருங்க. அவ்வளவு அதிகமாக சாதிய கொடுமையில இருந்த மக்களாகிய உங்களை விடுவிப்பதற்கு இந்த திருச்சபை மிகப்பெரிய பங்கை செய்திருக்கிறது, மிஷினரிகள் செய்திருக்கிறார். அப்படின்னா இந்த சபை என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மானமும் அறிவும் உடைய மனிதர்களாக மாறுவதற்கு என்ன செய்திருக்கிறது? இங்கிருந்து மிஷினரிகள் உழைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே வந்த ஆயர் பெருமக்கள் எல்லாம் அதைதான் செய்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற பள்ளிக்கூடம் அதான் செஞ்சுன்னு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 100 வருடங்களுக்கு முன்னாலே இந்த பகுதியில் இருக்கிற நமக்கெல்லாம் கல்வியே கிடையாது. நம்ம தீண்ட தகாதவர்கள், ஒடுக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள். கல்வி நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க கூடாது. இந்திய சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யாராவது படிப்பதை நாம் காதில் கேட்டால் கூட நம்முடைய காதுகளில ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்பதுதான் சட்டம். கல்வி நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி, தீண்ட தகாதவர்கள் என்று சொல்லி நம்மை தொடுவதற்கு, அவருடைய தெருக்களிலே நடப்பதற்கு, அவர்களுக்கெல்லாம் நாம் உழைக்க வேண்டும். ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு, நிலங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, உழைத்ததற்கு உண்மையான கூலியை பெறுவதற்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில நமக்கான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே பள்ளிக்கூடம் வந்தது. இதை சுற்றிலும் இருக்கிற இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எது? இங்க இருக்கிற பள்ளிக்கூடம் கொடுத்த கல்வி. நீ சும்மா நினைச்ச கூடாது. இன்னைக்கு நாம் எல்லாம் இப்படி உயர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னார், இன்றைக்கு தீண்டத்தகாதவர்களாக இருந்த நம்மை யாரும் அப்படி வாய் விட்டு சொல்ல முடியாது, வார்த்தைகள் சொல்ல முடியாது. அதையெல்லாம் தடுத்து மறுத்து நம்மை மனிதர்களாக, என்ன சொல்ல போன மானத்தோடு வாழ்வதற்கு உரிமைகளை பெற்று தந்த கல்வியை கொடுத்தது எது என்ன? நம்முடைய பள்ளிக்கூடம். இதை தொடர்ந்து இந்த ஊழியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமானால் திருச்சபை, பள்ளிக்கூடம், இறையல் கல்லூரி போன்ற இந்த நிறுவனங்கள் எல்லாம் இயங்க வேண்டும். ஏன்னா இவைகள் தான் நம்மை மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஏதோ வரோம், பைபிள வாசம், ஜெபம் பண்ணிட்டும் போறோம், விழாக்களை கொண்டாடுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இதை கடந்து நம்மை மனிதர்களாக, சக மனிதர்களோடு எல்லா விதமான உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக, யாரும் நம்மை இந்த உலகமே நம்மை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது நம் கடவுள் நம்மை தேடி வந்து நமக்காக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை மனிதர்களாக, கடவுளின் மக்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அது யாருடைய வேலை என்று சொன்னால் அது இந்த திருச்சபை செய்யும். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சர்ச் என்ன செஞ்சு, எனக்கு வேலை கொடுத்துச்சா, எனக்கு இது பண்ணுச்சா, அது பண்ணுச்சா, நிறைய கேள்விகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து இந்த உலகத்துல நீங்களும் நானும் சக மனிதர்களாக தீண்டாமை என்னும் பெரும் கொடுமையிலிருந்து விளக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாரோடும் சமமாக வாழ்கின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தது எது அப்படின்னா இந்த திருச்சபை. இங்கே உழைத்த மிஷினரிமார்கள், இங்கே உழைத்த குருமார்கள். இன்னைக்கு அரசாங்கம் பல சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்குது. ஆனால் அவைகள் எல்லாம் வராத காலத்திலேயே, 100 வருடங்களுக்கு முன்னாலேயே இங்க இருக்கிற மனிதர்களுக்காக போராடினது, குரல் கொடுத்தது, உங்களுக்காக உழைத்தது, உங்களை உருவாக்கியது எது என்று சொன்னால் யார்? மிஷினரிகள். அதுவே திருச்சபை என்ன செஞ்சுன்னு நீங்க கேள்வியை நம்மெல்லாம் கேள்வி கேட்கவே கூடாது.
அவர்களால் தான் நாம் இப்படி இருக்கிறோம். நான் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் அவர்கள்தான். அன்பானவர்களே, ஆக உங்கள் திருச்சபையினுடைய ஊழியங்களை முன்னெடுத்து சொல்லுகிற கண்காடு இறையல் கல்லூரிக்காக ஜெபியுங்கள். இரண்டாவது, உங்கள் திருச்சபை என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுக்காக பணி செய்வதற்கு இந்த மாதிரியான தொடர்ந்து ஊழியங்களை செய்வதற்கான ஊழியர்களை உருவாக்கித்தார். ஒரு அபிஷேக் போதாது, இன்னும் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்து கொடுங்கள். நம்ம பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், இப்படிதான் அனுப்புறோமே தவிர ஒரு நல்ல ஊழியனாக ஆக வேண்டும். இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற இந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்காக கொடுப்பேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து நேர்ந்து கொண்டு அவர்களை அனுப்பி வை. நிறைய பேருக்கு திருச்சபையில வேலை செய்வது அல்லது ஆயர்களாக இருப்பது ஒரு தொழிலாக மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில அர்ப்பணிப்போடு என் பிள்ளையை நான் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து பாருங்க. அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டி. மூன்றாவதாக, 100 வருடங்களாக எல்சிஎம்எஸ் நமக்கு பணம் கொடுக்கணுமா? அந்த காலத்துல நமக்கு இல்லை, வறுமையில இருந்தோம், ஏழ்மையில இருந்தோம். எத்தனை ஊழியங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புகிறீர்கள்? நெஞ்சுமேல கை வச்சு சொல்லுங்க. எத்தனை ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள்? உண்மையா இல்லையா? அனுப்புறீங்களா இல்லையா? யாரும் கொடுக்கறது இல்லையா? அமைதியை பாக்குறது பார்த்தா நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோங்க, நாங்க எங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொள்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள், நீங்க எவ்வளவு ஊழியக்காரர்களை தாங்குகிறீர்கள். இங்கிருந்து மணி ஆர்டராக உங்க பேங்க்ல இருந்து நீங்க அனுப்புகிறீர்கள். நம்முடைய திருச்சபைக்கான ஊழியங்களை தாங்குவதற்காக கொடுங்கள், கொடுங்கள். நீங்களும் நானும் தான் தாங்க கூடாது. 100 வருஷமா ஒருத்தரே கொடுத்து கூடாது, ஒரு பக்கமே அவங்களே கொடுத்து கூடாது இல்லையா? நாமும் கொடுக்க வேண்டும் தானே. இன்னைக்கு நம்ம இல்லாத இருந்த சூழ்நிலையில் நம்மை அவர்கள் வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். இன்றைக்கு நாம வாழ்க்கை நிலைகளிலே மாறி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களை எழுந்து கட்டுவதற்கு, எடுத்து கட்டுவதற்கு நீங்கள் முன் வாருங்கள். அழகான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறீர்கள், மிக சிறப்பாக அதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது உங்களுடைய முயற்சி. உங்க ஆளுக்குள்ள நான் வரும்போது பார்த்தேன், 1934 கட்டப்பட்ட ஆலயத்தை நீங்கள் உங்கள் சுய முயற்சியாலே கட்டியவர். நாங்க எல்சிஎம்எஸ்ல இருந்து பணம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு லோன் கொடுங்க, நாங்க ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம், பிறகு 10 வருஷம் நாங்க திருப்பி செலுத்துவோம் என்று சொல்லி உங்கள் ஆலயத்தை அப்போயே, அந்த பழைய கோயில அப்போயே நீங்க கட்டி இருக்கிறீங்க. இந்த கோயில அப்படிதான் கட்டியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் ஆலயத்தை கட்டி இதை மாத்திரம் இல்ல, இதற்கான ஊழியர்களை, இதற்கான ஊழியங்களை முன்னெடுக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஊழியம் போகணும், கடவுளுடைய நற்செய்தி போகணும் இல்லையா? அங்க இருக்கிற மக்களுக்கு யார் நற்செய்தியை சொல்லுவார்கள்? ஒரு பெற்ற மயிர்ங்க வந்து வாழ்ந்தார், உங்களுக்காக உழைத்தார், உங்களுக்காக இருந்தார். எத்தனையோ போதகர்கள் வந்தார்கள். இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆண்டு ஒரு நற்செய்தி சுமந்து செல்றதுக்கு ஆட்கள் வேணுமா இல்லையா? ஆக ஜெபியுங்கள், ஆட்களை உங்களிடத்திலிருந்து ஊழியர்களை அனுப்பி தாருங்கள். அந்த ஊழியங்களை செய்வதற்காக உங்கள் பொருளுதவியை தாருங்கள். நீங்க தந்தீங்கன்னா தான் அது அபிஷேகனுடைய ஃபீஸா இருக்கும், இல்லைன்னா அங்க படிக்கிற இன்னொரு பிள்ளையினுடைய ஃபீஸ் ஆக அது மாறும். ஏன்னா இன்றைக்கு கண்காடு எல்லையர் கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு 97,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கான கல்வி கட்டணம். அது வெறும் கட்டணம் மாத்திரம் இல்லை, அவர் தங்குவதற்கு, அவர் உண்பதற்கு, அவருக்கான பயிற்சிகள் அனைத்துக்குமான கட்டணமாக இருக்கு. அவ்வளவு பெரிய பணம். அந்த பணத்தை நீங்கள் எல்லாம் கொடுத்து தாங்குவீர்கள், ஆனால் இன்னும் நிறைய ஊழியர்களை நாங்கள் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஆக இதற்காக தான் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஏன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னா இதுதான், அதுக்காக தான் அண்ணன் எங்களை அன்போடு அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்தார். சரி, கொஞ்சம் பெருசா நான் சொன்னான்னு கூட இன்னைக்கான செய்திக்குள்ளே நாம் கடந்து போவோம். எப்படி கொடுக்க வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோடு கூட பேச முடியும். குறிப்பாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25 37 வரையில இருக்கிற பகுதி. லூக்கா
10ஆம் அதிகாரம் 25 37 வரையில இருக்கிற பகுதியை, அதை நான் புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தன்னை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகாவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தான் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்ப வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்றார். நல்ல சமாரியன் ஓமை எல்லாருக்கும் தெரியும் தானே? சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? சண்டே ஸ்கூல் இருக்குதா? ரைட், வெரி குட். சண்டே ஸ்கூல்ல கண்டிப்பா சொல்லி தந்திருப்பீங்க நான் நம்புறேன். இந்த ஓமை யாருக்கு சொன்னார், எப்போது சொன்னார், ஏன் சொன்னார் என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஓமை என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஓமையை இயேசுவினிடத்துல ஒரு மனிதர் கேள்வி எழுப்புகிறார். எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், ஆண்டவருடைய சட்டத்தை கரைத்து குடித்து அதுல ஒரு மேதையாக இருந்த மனிதர், அறிஞர். என்ன போல ஒரு பேராசிரியராக ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத் தருகிற ஒரு பெரும் பொறுப்பில் இருந்த ஒரு மனிதர். அவர் இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். 25ஆம் வசனத்துல எதற்காக கேட்கிறார் என்று சொன்னால், இயேசுவை சோதித்து பார்ப்பதா. He wants to test whether Jesus has the capacity to teach others. மற்றவர்களுக்கு அவர் கற்றுத் தருகிற அந்த தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதை சொல்லி, இன்னும் சொல்ல போனா தான் எவ்வளவு பெரிய மேதை என்பதை யாருக்கு காட்டணும்? இயேசு காட்டணும். ஆக அவர் இயேசுவின் இடத்துல கேட்கிற கேள்வி என்ன என்று சொன்னால், 25ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி அது? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்வேன்? புரியுதா உங்களுக்கு அந்த கேள்வி? நித்திய ஜீவன் என்ன? பரலோக ராஜ்யம், பரலோக வாழ்வு. அப்ப இறந்த பின்னாக்கு போய் வாழுற ஒரு இடமா? அவருக்கு ஒரு பெரிய வேட்கை, ஒரு தீராத ஆசை இருக்கிறது. என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் என்பது நிலையான வாழ்வு. நித்தியம் என்று சொன்னால் முடிவில்லாத என்று சொல்லி அர்த்தம். ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு. அப்ப அவர் எதை விரும்பல? மரணத்தை விரும்பல, மரணம் அடைவதை விரும்பல. அப்படியே மரணித்தாலும் மரணத்தை கடந்து வாழ்கிற ஒரு வாழ்வை அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேணும்? பரவாயில்ல, யாருக்கும் வேணாம். என் கூட நீங்க பேசணும். ஏன்னா நான் கிராமங்களிலேயே பணி செய்தோம், நிறைய கிராமங்களில் பணி செய்தோம். நீங்க ஆச்சரியமா இருக்குது, நீங்க பேச மாட்டேன்றீங்க.
ஏன்னா நான் பணி செய்த இடங்கள்லாம் என் கூட எல்லாரும் மக்கள் பேசுவாங்க. சின்னகம்பட்டுல அண்ணனுக்கு தெரியும், சின்னகம்பட்டு, திருப்பத்தூர், அதை சுத்தி காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல வாணியம்பாடியில இருக்க செங்கலிக்கு வளையாம்பட்டு, மேட்டுப்பாளையம், இப்படி எல்லா கிராமங்கள்லயும் என்னுடைய பணியினுடைய பெரும்பகுதி கிராமங்கள்ல தான் இருந்தது. இன்னைக்கு நான் முதல்வரா அப்படி படிச்சு போயிட்டேன்னா கூட என்னுடைய ஆரம்ப கால பணி கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள் கிராமங்களிலே பணியாற்றிய. ஆக அவர் கேட்கிற கேள்வி, நிலையான வாழ்வை நான் பெற்றுக் கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆசை, எனக்கு கூட ஆசை. என்ன ஆகக்கூடாது? சாகக்கூடாது, சாகாம வாழ. இங்க இருக்கிற பெரியவங்களை போய் பாருங்க, உயிரை எப்படி கையில பிடிச்சுக்கின்னு. எங்க அப்பாவுக்கு 92 வயசு, இன்னும் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரு ஆசையோடு இருக்கிற ஒரு மனிதர். பார்க்கும்போது இவ்வளவு வயசுலயும் இவ்வளவு ஆசையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு தான் தோணும். எங்க அப்பா எல்லாம் பார்க்கும்போது மரணம் வேண்டாம், மரணத்தை கடந்து வாழ வேண்டும். அப்போ இயேசுவின் இடத்துல அவர் கேட்கிறார், இயேசு நான் என்ன செய்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப என்ன அவருடைய கேள்வியில் இருக்குது? எதை செய்தால் நான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? மரணம் இல்லாத ஒரு வாழ்வை நான் அடையும். இப்படி மரணம் அடைந்தால் என்னென்றைக்கும் வாழுகிற அந்த நீடித்த நிலைத்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுவார். ஏன்னா இவர் யாருன்னு அவருக்கு தெரியும். இவர் மோசேயினுடைய சட்டங்களை கரைத்து குடித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருகிற ஒரு பேராசிரியர். ஆகவே இயேசு அவரிடத்துல கேட்கிறார், இன்னொரு கேள்வியை கேட்கிறார். 26ஆம் வசனத்துல, நீர் மோசேயினுடைய சட்டத்துல என்ன வாசிக்கிறீர் என்று சொல்லி கேட்கிற போது அந்த சட்டங்களுடைய சுருக்கத்தை அவர் இயேசுக்கு சொல்லுகிறார். அதுதான் 27ஆம் வசனத்தில் இருக்கிறது. 2 விஷயத்தை சொல்லுகிறார். உன் கடவுளை உன் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மோடு, உன் முழு பலத்தோடு அன்பு செய், உன் சக மனிதரிடத்திலும் அப்படியே அன்பு செய். உன்னை போலவே உன் சக மனிதரிடத்துல என்ன செய்? அன்பு செய் என்கிற பதிலை அவர் சொல்றார். இப்ப இயேசு அவருக்கு ஒரு பதில் சொல்றார். அது 28ஆம் வசனத்துல இருக்கிறது. என்ன பதில் தெரியுங்களா? சரியா பதில் சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றாரு? அப்படியே செய். அப்ப என்ன ஆவீங்க? இவருடைய கேள்வி என்ன? மரணம் இல்லாம எப்படி பிழைக்கிறது? இப்ப பழைக்கிறதுக்கான ஒரு வழியை இயேசு சொல்லுகிறார். நீ என்ன செய்யணும்? நல்ல பதில் சொல்றீங்க, அதன்படி நீங்க இப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன சொல்ல வர்றார் இயேசு? உங்களுக்கு நீங்கள் கேட்கிற கேள்விக்கான பதில் தருகிறது. ஆனா அதை நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க? செய்ய விரும்பவும் இல்லாமல் இருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா இயேசு, நீங்கள் அப்படி போய் செய்யுங்கள், சரியாக பதில் சொல்லுகிறீர்கள், உங்கள் பதில் நல்ல பதில், சரியான பதில். அதை நீங்கள் செய்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். ஏன்னா உங்க கேள்வி என்ன? நான் சாகவே கூடாது, என்னைக்கு நான் வாழறதுக்கு எனக்கு என்ன வழி என்பதை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கே அந்த பதில் தெரியும். கேள்வி நீங்களே, பதிலும் உங்களுக்கு தெரியும். என்ன பிரச்சனைனா நீங்க அதை என்ன செய்ய மாட்டேன்றீங்க? பின்பற்ற மாட்டேன். நம்மள மாதிரி லுத்தரன் சபையில் அப்படித்தான். நமக்கு எல்லாம் பைபிள் எல்லாம் தெரியும், ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு வேணும்னா வச்சுக்கோ, வேணும்னா அது மாத்திரும். உங்களே நான் சொல்ல என்ன சொல்ல, ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்வோம்? மாற்றிக்கொள்ளும். இல்லை, பதில் தெரியும், ஆனால் நாம் செய்ய மறுக்கிறோம். சென்னறி பிழைக்கணும்னா அதுக்கு நம்ம கொடுத்து உதவணும்னு நமக்கு தெரியும், ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மாதிரி இப்போது இயேசுவின் இடத்துல இப்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னன்னா அவர் என்ன சொல்ல வருகிறார்? நீ படித்திருக்கிறாய், உனக்கு பதில் தெரியும், ஆனால் நீ அதை உன்னுடைய கல்வி உனக்கு என்ன கொடுக்கல? அந்த அறிவை கொடுத்திருக்கிறது தவிர அதை பின்பற்றி வாழ்வதற்கான வழியை உனக்கு தரவில்லை. அவருக்கு சுருக்குன்னு குத்திடுச்சு மனசுக்குள்ள. என்னன்னு, நீ படிச்சிருக்கிற, ஆனா உனக்கு தெரியல, நீ செய்ய மாட்டேன்ற.
எல்லாருக்கும் முன்னாலும் சொல்லிடுறாரு. ஏன்னா இவரு யார்கிட்ட வந்து எல்லாரும் முன்னாலும் இயேசுகிட்ட இந்த கேள்வி கேட்கிறாரு. பொதுவுல ஒருத்தர் உங்ககிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்க போய் அவர் இந்த மாதிரி பதில் சொன்னா உங்களுக்கு என்ன வந்து இப்படி எல்லாருக்கும் முன்னாலும் கேட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபம் வந்த உடனே இப்போ இயேசுவின் இடத்துல இன்னொரு கேள்வியை கேட்கிறார் இந்த மனிதன். அடுத்த கேள்வி 29ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த கேள்வியை கவனித்து பாருங்கள். அவர் என்னன்னு தன்னை காட்ட விரும்புகிறார்? தன்னை நீதிமான், நான் சரியானவன், நான் நல்லவன், எனக்கு நான் படித்திருக்கிறவன் மாத்திரமல்ல, நான் சரியானவன் என்பதை நான் காட்டுவேன், நான் நல்லவன், எனக்கு தெரியும். இப்போ அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கிறது. என்னன்னா அவர் சொன்ன பதில், கடவுளிடத்திலே அன்பு செய்ய எனக்கு தெரிகிறது, இப்போ என்னுடைய சக மனிதன் யாருன்னு எனக்கு தெரியலன்றார். என்னன்றாரு? எனக்கு அந்நியன் யார் அப்படின்னா கடவுள் எனக்கு தெரியுதுங்க, கடவுள் எனக்கு தெரியுது, அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. கோயிலுக்கு வரோம், காணி கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனையில பங்கு பெறுறோம், பைபிளை வாசிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ நம்ம செய்ய தெரிகிறோம். ஆனா யார் தெரிய மாட்டேங்குது? கூடுகிற மனுஷன நமக்கு தெரிய மாட்டேன். அந்த மனிதன் அந்த கேள்விகள், எனக்கு அயலான் யார், எனக்கு அடுத்திருப்பவர் யார், எனக்கு கடவுளை தெரியும். ஏன்னா இவர் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற என்னை போன்ற ஒரு ஆசிரியர். அவர் கேட்கிறார், எனக்கு அடுத்தவர் யார் என்கிற போதுதான் இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். இந்த ஓமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மை எல்லாருக்கும் தெரியும். எருசலேமில் இருந்து எரிகோ என்பது 19 மைல் தூரம் இருக்கிற ஒரு பட்டணம், ஒரு நகரம். அது ஒரு வியாபார நகரம். எருசலேம் என்பது 3250 அடி உயரத்திலே மலையின் மேல் இருக்கிற ஒரு நகரம். நீங்க எப்படி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற அது மாதிரி அது மலையின் மேல் இருக்கிற நகரம். எது? எருசலேம் 3250 அடி உயரம் இருக்கிற மலையின் மேல் இருக்கிற நகரம். அதுக்கு நேர் எதிராக பள்ளத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் எது? எரிகோ என்கிற பட்டணம். அப்போ 3250 அடியிலிருந்து அப்படியே செங்குத்தாக கீழே பள்ளத்துக்கு இறங்கி வர வேண்டும். 19 மைல் தூரம். அது மலையின் மேல் இருந்ததுனால மலை ஒட்டி என்ன இருக்கும், பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற பள்ளத்தாக்குல பயணம் செய்ய வேண்டும். என்ன சொல்ல போனா, எரிகோவிலே இயேசு ஒரு மனிதரை சந்திப்பார். யார் அந்த மனிதர் உங்களுக்கு தெரியுமா? சகை. சகை யார்? ஆயக்காரர்கள் தலைவர். ஆயம்னா என்ன? வரி வசூலிக்கிறவர், வரி வசூலிக்கிறவருடைய தலைவர். எங்க? எரிகோவில. அப்போ என்ன அங்கன்னா, சகையை மாத்திரம் வரி வசூலிக்கல, அவரோடு நிறைய பேர், ஏன்னா அவர் தலைவராக இருந்தால் அவருக்கு கீழே நிறைய பேர் வரி வசூலிக்கிறவர்கள் இருந்தார். அப்படி வரி வசூலிக்கிறவர்களுக்கு எல்லாம் மேலே இருக்கிற ஒரு அலுவலர், ஒரு டாக்ஸ் ஆபீசர், கமிஷனர் என்ன சொல்ல போனா, அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர் தான் யாரு? சகை. அப்போ அவர் எங்க இருக்கிறார்? எரிகோவில் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், எரிகோ என்பது அரேபியாவுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நகரம். அது வணிகர்கள் போகிற ஒரு வணிக பாதையில் இருக்கிற நகரம். ஆக திரளான வணிகர்கள் தங்கள் பெரும் செல்வங்களை, பொருட்களை எல்லாம் வாணிபம் செய்வதற்காக எகிப்திலிருந்து அரேபியா நாட்டுக்கு கொண்டு போகிற வழியிலே தான் எது இருந்தது? எரிகோ. அப்போ இப்படி வணிகர்கள் கொண்டு போகிற அந்த பாதையிலே தான் வாணிபம் அந்த காலத்துல இருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்படி இருக்கிற மலை பகுதிகளில் திருடுகள் சரளமாக கொள்ளையடிப்பதற்கு அதான் நடக்குது இந்த மனிதனுக்கு. மனிதன் எங்க இருந்து போகிறார்? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற போது அவர் கொள்ளையடிக்கப்படுகிறார், அவர் தாக்கப்படுகிறார். எவ்வளவு தூரம் அவர் தாக்கப்பட்டு போனார் என்று சொன்னால், அங்க நீங்கள் பார்க்க முடியும் 30வது வசனத்துல, அவரை அடித்து அவருடைய ஆடைகளை கூட என்ன செய்கிறார்கள்? துணியை கூட உறிந்து போயிடுறாங்க. அவரை குற்றுயிராக அடித்தார்கள் என்று இருக்கிறது. அப்படியானால் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இருந்த ஆடையை கூட என்ன பண்ணிட்டாங்க? அவங்க போயிட்டாங்க. அப்படின்னா என்ன? அவர் ஏறக்குறைய நிர்வாணமாக இருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். எதுக்கு? உயிருக்கு போராடுகிறார். இப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ரத்த காயம் இருக்கிறது.
ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார். அவர் அப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற தருணத்துல தான் 2 பேர் வருகிறார். போகிறார்கள் இல்ல, என்ன செய்யறாங்க? அவங்க வருகிறார். இப்ப இந்த மனிதன் எங்க இருந்து வந்தான்? என்ன பார்க்க கூட, பைபிள் பார்க்கணும். எங்க இருந்து வந்தான் அவன்? எருசலேம்ல இருந்து எரியாவுக்கு வந்தான். இவர்களும் வருகிறார்கள். எங்க இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்க இருந்து வராங்க? எருசலேம்ல தான். வேலைக்காக போல வருகிறார்கள் 2 பேர். ஒருவர் குரு, என்னை மாதிரியான ஒரு குரு. இன்னொருவர் யாரு? லேவியர். லேவியர் யாரு? குருன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எருசலேம் தேவாலயத்துல பணி செய்கிற ஒரு குரு. இப்ப அவர் தன் பணியை முடித்து விட்டு திரும்ப வருகிறார். அவர் பணிக்காக போல, பணியை முடித்து விட்டு திரும்ப வருகிறார். இன்னொரு மனிதனும் வருகிறார். அவர் லேவியர். லேவியருடைய வேலை என்ன? ஆலயத்தில் இருந்து குருவுக்கு உதவியாக பணி செய்கிறார். இவரும் ஆலய பணியாளரே. யாரு? இவர்கள் இருவரும் வருகிறார்கள். இந்த காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனிதனை பார்க்கிறார்கள். ஆனால் என்ன செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால், பக்கமாக ஒரு குருவை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன மாதிரி ஒரு குருன்னா, வழக்கமா பொது புத்தியில் இருக்கிற ஒரு கோயில்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? நல்லவங்களா கெட்டவங்களா? பதில சொல்ல மாட்டேன். ஐயருங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலும் நல்லவர்னு நம்புறாங்க. நீங்க எப்படி நம்புறீங்க எனக்கு தெரியல. இந்த உலகம் அவர்களை நம்பும். ரொம்ப நல்லவர்கள். நல்லவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, எப்பவுமே கவனிச்சு பாருங்க, நல்லவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, யார் பிரச்சனையில் நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நான் யாரு? நல்லவன். அவன் என்ன? அம்மாவும் இல்லையா? எதுக்குங்க தேவையில்லாம பிரச்சனை? எதுக்கு அடுத்தவங்களுக்கு பிரச்சனையில போய் நம்ம தலையிட்டு அதுல ஒரு போய் பிரச்சனை? நம்ம கோயிலுக்கு போனோமா, காணி கொடுத்தோமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா, வீட்டுக்கு போய் நம்ம வரைக்கும் வாழும். அடுத்தவங்களை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது. நல்லவர்கள் அப்படிப்பட்டவர். ஏன்னா அடுத்தவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய போய் நமக்கு என்ன ஆயிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் சொல்றது தப்பா தானே சொல்றேன்? இல்ல தானே? ஆக அப்படிப்பட்ட நல்லவர்கள் ஆண்டவருக்கு வேலை செய்யறோம். ஆண்டவருக்கு வேலை செய்வோம். ஆனா சக மனிதனுடைய கஷ்டத்துல இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கும். என்ன பண்றோம்னா, சாவுல கூட செல்ஃபி எடுக்கிறான் போய். எல்லாம் அங்க போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்றதோட அங்க போய் என்ன பண்றது, வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறதும் இன்ஸ்டாகிராம்ல போடுறதும் பெருகி இருக்கு. காயம் பட்டிருக்கிறான்டா, அவன் ரத்தம் போதுறான், அவனை காப்பதான். அது எப்படி நடந்தது? இந்த உலகத்துக்கு சொல்றாங்க செய்தி. உலகத்துக்கு நீங்கள் செய்தியை சொல்லுங்கள். ஆனால் அங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த மனிதர் நல்லவர்கள், இவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற மனிதர்கள். ஆனால் அடுத்தவர் மீது என்ன இல்ல, அவங்களுக்கு அக்கறையும் கரிசனையும் இல்லாதவர்களாக போனார். காயப்பட்டிருக்கிறார். அந்த மனிதன் குற்றுயிராக இருக்கிறான், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறான். இன்னொன்னு கூட இருக்குது, இந்த நல்லவர்களுக்கு என்னன்னா பயம். நம்ம உதவி செய்ய போய் நம்ம போய் பிரச்சனையில ஏன் மாட்டிக்குவான்? ஏன்னா இப்போதுதான் அவர்கள் அவனை அடித்திருக்கிறார் அப்படின்னா, இங்கதான் எங்கேயோ பக்கத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அவர்களை காயப்படுத்தியவர்கள் எங்கே இருக்கிறார்கள். இவங்க உதவி செய்ய போய் அவன் திரும்பி வந்து இவங்களை அடிச்சிட்டா, அப்ப இவர்களுக்கு என்ன உயிர் பயம். ஐயோ, நம்ம இவனுக்கு உதவி செய்ய போய் நமக்கு எதனா ஆபத்து வந்துட்டா? அப்போ நல்லவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதுல நம்ம ஏன் ஒவ்வொருத்தரத்துல வேணாம், கடந்து போகணும். அப்ப என்ன பண்ணணும், இப்படி இருக்கிற காயங்களை பார்த்து கண்டு கொள்ளாமல் கடந்து போகிறார். அவர்கள் விலகி போனார்கள், விலகி போகிறார்கள். இப்போது இன்னொரு மனிதன் வருகிறான். அது எங்கிருந்து வரான்? எங்கிருந்து வராங்க?
பைபிள் அவருக்கு எதனா எந்த இடத்துல இருந்து வராருன்னு சொல்லியிருக்குதா? சமாரியா, தைரியமா சொல்லுங்க. சமாரியாவிலிருந்து வருகிறான். யார் இந்த சமாரியர்? யூதர்களால் தீண்டத்தகாதவர்கள் என்று விலக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள், எதிரிகள், யூதருக்கு எதிரிகள். நான் 2 சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சமாரிய பெண் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு போய் தண்ணி கேட்கிறார். அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீர் யூதன் ஆயிற்று, எங்க பாத்திரத்துல எல்லாம் நீங்க என்ன குடிக்க மாட்டீங்க? தண்ணி கொடுக்க மாட்டீங்களே. எங்க கணத்துல நீங்க தண்ணி கொடுக்க மாட்டீங்களே, உங்களுக்கு எப்படி நான் தண்ணி கொடுக்க முடியும்னு கேட்கிறாங்க. கேட்டாங்க தானே? அப்படிப்பட்டவர்கள். அப்போ யூதர்களால் சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட மனிதர்கள். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இயேசு 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்துகிறார். அந்த 10 தொழுநோயாளிகள்ல ஒருவர் மாத்திரம் நன்றியோடு திரும்ப வருகிறார். அவர் யாரு? சமாரியர். அந்த இடத்துல நீங்க போய் வாசித்தால் தெரியும், அந்த சமாரியர்களோடு யூதர்கள் சம்மதம் கலவ மாட்டார், உறவு கொண்டாட மாட்டார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பல நேரங்களில சமாரியர்களுடைய கிராமங்கள், அந்த சுருக்கமா சாதாரண அந்த வழியா போனா சீக்கிரமா போயிட முடியும், அவங்க கிராம வழியா. ஆனா யூதர்கள் சமாரியருடைய கிராமங்கள் வழியாக நடக்க மாட்டார். அவர்கள் தீண்டத்தகாத. ஏன் அப்படின்னா, யூதா இஸ்ரேல் நாடு 2ஆக பிளவுபட்ட போது முதலாக சமாரியாவில் இருக்கிற மனிதர்கள் தான் அடிமைகளாக வேறு நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டார், பாபிலோன் போன்ற நாடுகள். அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி தங்களுடைய நகரங்களுக்கு திரும்பி வருகிற போது திரும்பி வருவன்ற நம்பிக்கையே இல்லை. அதனால அங்கே போய் வெளிய நாடுகளில் அவர்கள் தங்கி அடிமைகளாக வாழ்ந்த காலகட்டங்களில அங்க இருக்கிற மனிதர்களோடு அவர்கள் திருமண உறவு கொண்டார்கள். அதனால அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கலப்பினத்தவர்களாக மாறி போனார். ஆனால் யூதர்கள் அவர்கள் திரும்பி வந்த போது எருசலேம் ஆலயத்துக்குள்ளாக சமாரியாவுக்கு திரும்பி வந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர்களை சமாரியர்கள் என்று ஒதுக்கி வைத்தார். அவர்களை புற ஜாதிகள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். நாய்க்கும் கீழாக அவர்களை நடத்தினார்கள், தீண்டத்தகாதவர்களாக கருதினார்கள். அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க போய் எஸ்ரா நெகேமியால போய் வாசித்தால் தெரியும். அங்கே அவர்கள் திரும்பி வருகிற போது அவர்கள் சொல்வார்கள், என்னன்னா, நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிற அந்நிய இனத்தை சார்ந்த ஆணோ பெண்ணோ, உங்கள் கணவனா இருந்தால் கணவர், மனைவியா இருந்தால் மனைவிய விவாகரத்து செய். உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவுகளில பிறந்த பிள்ளைகளை உங்களை விட்டு விலக்கி வையுங்கள். நாங்கள் எங்கள் பெண்களை தருகிறோம், நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள், அப்போதான் நீங்கள் தூய யூதராக இருப்பீர்கள் என்று சொல்லி அவள் கேட்கிற போது அவன் சொன்னாங்க, எப்படி எங்க மனைவி விட முடியும், எங்க கணவரை விட முடியும், எங்க பிள்ளைகளை எப்படி கைவிட முடியும் என்று சொல்லும்போது சொன்னாங்க, நீங்க யூதர்களே இல்லை, நீங்கள் கலப்பினத்தவராக மாறிவிட்டீர்கள், ஆகவே நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் சமாரியர். ஆக இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட தன்னை எதிரி என்று நினைக்கிற ஒரு மனிதன் அங்கே திரும்ப வருகிறான். சொந்த இனத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லாம் அவனை கவனிக்காமல் போகிறார்கள். அவனுடைய எதிரி, யாருடைய எதிரி? யூதருடைய எதிரி சமாரியன். அவன் தொடக்கூடாது. யார? இந்த மனிதனை தொடக்கூடாது. அவன் பக்கமா விலகி போல. அங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுகிறார் 33ஆம் பயணம் செய்து கொண்டு சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்ட போது அவர் மனசு உருகிச்சு. அவர்களுடைய மனங்கள் கல்லாகி போனது, அவர்கள் விலகி போனார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய மனம் உருகி போயிடுச்சு. உருகிட்டா என்ன ஆயிடும்? அது சிந்திரும், நீ கொண்டு போக முடியாது. ஆக அவனுடைய மனம் அவனிடத்துல இல்லை. அவன் காயப்பட்டிருக்கிற இந்த மனிதனிடத்துல இரக்கம் காட்டுகிறான், இறங்குகிறான். எங்க இருந்து இறங்குகிறான்? அவன் பயணம் செய்த வாகனத்திலிருந்து இறங்குகிறான். இந்த மனிதனிடத்துல அருகிலே போகிறார். காயப்பட்டிருக்கிறான். அடுத்தவனுடைய நியாயத்தை தொடர்றதுக்கு யார் செய்வாங்க? முதலுதவி செய்கிறான். முதலுதவி மாத்திரம் செய்யல, அவரை கட்டுகிறான். தனக்கென்று வைத்திருந்த எண்ணெயை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கிறான். அவனை தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஆக வெறும் முதலுதவி மாத்திரம் செய்யல, இவர் உதவி செய்கிற போது நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எனக்கு விரோதியாக இருந்தால் கூட நான் அவருக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன்.
சமாரியன் ஏன் இயேசு அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அந்த ஓமைகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஓமைகள். சொல்றாரு, உன் எதிரி, என் எதிரி எனக்கு உதவி செய்வானா? என் மீது இரக்கம் காட்டுவானா? நான் விலக்கி வைக்கிற ஒரு மனிதன், நான் தீண்ட தகாதவன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், நான் அவனை மனிதனாகவே கருவதில்லை, ஆனால் அந்த மனிதன் எனக்கு உதவி செய்கிறான். அதுதான் இங்க பிரச்சனை. அப்படி அந்த மனிதன் அவருக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறான்? தனக்கு இவன் மீண்டும் உதவி செய்வான் என்று நினைத்து உதவி செய்தானா? யோசிச்சு பாருங்க. அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவன் ஊர் என்னன்னு தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது இந்த மனிதனுக்கு. ஆனால் அவன் தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்கிறான். இன்னொன்று, திரும்ப கிடைக்கும் என்று அவன் என்ன செய்யல, உதவி செய்ய. தனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நோட் புக் போட்டு எழுதி வச்சிருக்கோம். வீட்டு கல்யாணம் இல்ல நோட் புக் இருக்குதா? யார் யார் எவ்வளவு மொழி பண்ணாங்கன்னு வச்சிருக்கிறீங்களா? ஆமா. ஏன் திருப்பி செய்யணும்ல? நான் எவ்வளவு செஞ்சேன், நன்றி கட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த மனிதன் தான் யார் என்பது அவனுக்கு தெரியாது, இவன் யார் என்பது தெரியாது, அவனுடைய எதிரி. ஆனால் திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பாராமல் அவன் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். தனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில அப்படி உதவி செய்கிறான். எப்படி உதவி செய்கிறான்? அவனுக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில இன்னொன்னு முதலுதவி மாத்திரம்தான் செய்தான் இல்ல, அவன் மீண்டும் குணமடைந்து வருகிற வரையில, அவன் வாழ்கிற வரையில அவனுக்கு உதவி செய்ய முன் வருகிறான். இங்க கவனிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு தீண்ட தகாத மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போகிறான். அப்படி போகிற போது அந்த காலத்துல கடைகள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அப்படி கடைகள் இருந்தால் கூட அவனுக்கான பொருட்களை அவனால் வாங்க முடியும். ஆக அவனுக்கான எல்லாவற்றையும், ஏன்னா ஒரு தீண்ட தகாத மனிதன், அவனுக்கான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். எண்ணெய், அவனுக்கான வாகனம், அவனுக்கான உணவு, அவனுக்கான ஆடை எல்லாம் கொண்டு போகிறான். இப்போது அவனுக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அவனுடைய எண்ணெய், அவனுடைய திராட்சை மது, அவனுடைய ஆடைகள், அவனுடைய வாகனம். என்ன சொல்ல பாருங்க. அங்க அங்க கவனித்தான்னா அவன் 34ஆம் வசனத்துல தான் பயணம் செய்த வாகனத்தின் மீது அவனை ஏற்றி இவன் நடந்து போகிறான். நம்ம எப்படி கொடுக்கிறோம்? தனக்கென இருந்தது, தனக்குன்னு வச்சிருந்ததெல்லாம் கொடுத்தான். கடவுள் அப்படிதான் கொடுத்தார். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தடும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு? தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுக்கிற அளவுக்கு தனக்கென்று இருக்கிறதை கொடுத்தான். இவனும் அப்படி கொடுக்கிறான். தனக்கு என்ன வைத்திருந்தது, தனக்கு மிகுதியா இருக்கிறது இல்ல. நம்ம எப்படி கொடுப்போம்? மீதியா இருக்கிறது கொடுப்போம். இப்ப யாரும் மீதியா இருக்கிறத கூட கொடுக்கறது இல்ல. பழைய சோறு எல்லாம் எங்க இருக்குது? இப்போ பழைய குழம்பு, பழைய சோறுலாம் நம்ம தேடி பிச்சைக்காரெல்லாம் வர்றதே இல்லை. ஏன் கொடுக்க மாட்டோம்? பழசெல்லாம் எங்க இருக்குது? அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் குழம்பு இருக்குதுன்னு நீங்க போய் பாருங்க தயவுசெய்து கொஞ்சம். இன்னைக்கு உங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல கூட அப்படித்தான் இருக்குது, எல்லா வீட்டுல. ஏன்னா பழச நம்ம கொடுக்கறதுக்கு என்ன இல்ல, பழையது கூட கொடுக்க மாட்டோம். நமக்கு தேவையில்லாதது, கிழிஞ்சு போனது, வேண்டாதது, மீதியா இருக்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். இல்லைன்னா கொடுக்கும் போது அது ஒரு பெரிய விளம்பரமா மாத்திடுறோம். பேஸ்புக் எல்லாம் போட்டு சர்ச்சில் நாங்க புடவை கொடுக்கிறோம், யாருக்கு இல்லாதவங்க கொடுக்கிறோம். அவங்களை முன்னால் நிக்க வச்சு போட்டோ எடுத்து கிறிஸ்துமஸ். அடுத்தவருடைய இல்லாமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு பேர் என்ன இல்ல, கொடுப்பதா இல்ல. உங்க சர்ச்சில் எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல, விதைகளுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கும் போது செய்யாதீங்க. எப்படி செய்யாதீங்க. நீங்க கிறிஸ்துமஸ்க்கு துணி போடும்போது அவங்களும் துணி போடணும். அப்போ கிறிஸ்துமஸ்க்கு முன்னாலே கொடுக்கணும். அது எங்க கொடுக்க கூடாது, எல்லாருக்கும் முன்னால கூட்டு இங்க ஒரு விதவை இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க உதவி செஞ்சோன்னு அது வெளிப்படையா காட்டி கொடுக்க கூடாது. இயேசு சொல்வார், உன் வலது கை கொடுப்பது உன் இடது கை கூட என்ன செய்யக்கூடாது. ஆனா நம்ம சபைகள்ல பேனர் அடிச்சு கொடுக்கறதெல்லாம் போட்டோ எடுத்து பேஸ்புக் படம் எல்லாம் போட்டு, நம்முடைய நோக்கம் என்ன, கொடுப்பதா அல்லது விளம்பரம் செய்து கொள்வதா? அன்பானவர்களே, எதற்காக கொடுக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்காக கொடுத்தீர்கள்?
கடவுள் அப்படி விளம்பரம் செய்து கொள்ளவில்லை. தான் வலிக்க தன்னுடையவைகளை நமக்கு கொடுத்தார் அல்லவா? அப்படின்னா நீங்க எப்படி கொடுக்கணும்? நான் எப்படி கொடுக்கணும்? தனக்கென்று வைத்திருந்த தன்னுடைய நேரத்தை கொடுத்தான், தன்னுடைய வாகனத்தை கொடுத்தான், தனக்கென்று வைத்திருந்த எண்ணெயை, திராட்சை ரசத்தை கொடுத்தான். தன்னுடைய அவன் போகிற நோக்கத்தை விட்டுட்டு அவன் கூட போய் அவன் தங்குகிறான் இல்லையா? தங்கிட்டு இந்த மனிதன் கொடுக்கும் போது இன்னொன்றையும் தருகிறான். அவன் ஒரு உதவி செஞ்சுட்டு போயில்ல, கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துட்டு அவன் போயில்ல, அவன் குணமாகுற வரைக்கும் அவனுக்கான தேவைகளை செய்வதற்கு அவன் முன் வருகிறான். 2 தினாரியம் கொடுத்தார். 2 தினாரியம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு மனிதன் 3 வாரங்கள் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான பணம். அது 3 வாரத்துக்கு உங்க குடும்பத்துல எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 3 வாரம் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான பணம் அது. அந்த பணத்தை அவன் கொடுக்கிறான். யாரோ பேர் தெரியாதவன், எதிரி, தன்னை விரோதி, தன்னை நல்லவன் என்று நம்பாதவன், தன்னை தீண்ட தகாதவன் என்று ஒதுக்கி வைக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் கொடுக்கிறான். அப்போ அவன் உயிரை மட்டும் காப்பாத்தல, அவன் மீண்டும் இயல்பான வாழ்வுக்கு வந்து வாழ்கிற வரையில் அவன் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறான். சொல்லுவார் அவரு, இந்த மனிதர் அந்த சத்திரகாரணத்தில் சொல்லுவார், நான் திரும்பி வருவேன், ஒருவேளை இந்த பொருள் உதவி அவருக்கு பற்றாமல் போயிருந்தால் நான் திரும்பவும் நான் எனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அவ்வளவு தூரம் கொடுக்கிறார். ஆக அவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றினால் மட்டும், முதலுதவி பெற்றுக் கொண்டால் மாத்திரம் போதாது, அவர் நன்றாக குணமாகி அவர் வாழ வேண்டும் என்கிற அக்கறையோடு ஆசையோடு கொடுத்தான். என்னன்னா அப்படி கொடுத்து, அப்ப கொடுத்ததனுடைய விளைவு என்னன்னா, கொடுத்ததனுடைய விளைவு என்ன? யாரும் பதில சொல்ல மாட்டீங்க. கொடுத்ததுனாலே இன்னொரு மனிதன் பிழைத்தான். காயப்பட்ட அந்த மனிதன் பிழைத்தான், அவன் வாழ்ந்தான். இப்ப இந்த மனிதனுடைய கேள்வி, நான் யார்? எனக்கு அந்நியன். அவன் யார வேணா இருக்கட்டும், உன்னுடைய எதிரியாக இருந்தால் கூட அவனும் உன்னுடைய அந்நியனே. ஏன் சொல்றது கவனிக்க புரியுதுங்களா உங்களுக்கு? என்னுடைய நெருக்கமான, என்னுடைய இனத்தை சார்ந்த, என்னுடைய மதத்தை சார்ந்த, என்னுடைய மொழியை பேசுகிற ஒரு மனிதருக்கு மாத்திரமே நான் இல்ல. சொல்ல யாருக்கும் கொடு, துன்பப்படுகிற, உயிருக்கு போராடுகிற, வாழ்வை இழந்து போயிருக்கிற யாருக்கும் கூட, அவனுடைய எதிரியா இருந்தால் கூட கொடு. ஏசு அப்படிதான். நம் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்ததுனால கடவுள் நம்மையில் வைத்த அன்பை நம்முடைய விரோதிகளுக்கு கொடுத்து அன்பு செலுத்துவோம். இயேசு அப்படி கொடுத்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்வதை கவனித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை, நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை ஏழ்ந்து பேசுவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கணத்தில் அறைவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்வர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கு கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதிருங்கள். எப்படி கொடுக்கணுமா? எதிரிக்கும் கொடுன்றார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் நீங்க அதுக்கு பின்னால வாசித்தீங்கன்னா இங்க சொல்லுகிறார் 33ஆம் வசனத்துல அதிகாரம், உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள், திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னதமான கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டவருக்கும் பொல்லாதாருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். எப்படி கொடுக்கணுமா? திரும்ப கிடைக்கும் என்று நமக்கு சொல்றதெல்லாம் என்ன? கொடுங்க,
வானத்தின் பலகணிகளில் திருந்து கடவுள் உங்களுக்கு இடம் போகாத அளவுக்கு கொடுப்பாருன்னு இயேசு சொல்றாரு. அதெல்லாம் தப்பு. உனக்கு கிடைக்கும், திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொடுக்காது. யாருக்கு கொடு? எதிரிக்கும் கொடு. அப்போ நீங்க யாரா இருப்பீங்க? உன்னதமான கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நீங்க யாருங்க? கடவுளுடைய பிள்ளைகள்னா எதிர்பாராம என்ன செய்யணும்? கொடுக்கணும். என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. நம்ம கொடுக்கறதுல எல்லாம் மேல விளம்பரம் வச்சிடும். பேர் இது இன்னார் கொடுத்தது. திரும்ப கிடைக்கும் என்று கொடுக்காது. கடவுள் கொடுக்கிறார். கொடுத்தார். அங்கே சொல்லுகிறார். ஆக இந்த மனிதன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். கொடுத்துட்டு இப்போ இயேசு இந்த மனிதரிடத்துல கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்கிறார்னா 36வது வசனத்துல, கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் எனக்கு உமக்கு தோன்றது. இப்ப இவருடைய கேள்வி என்னன்னா, எனக்கு அடுத்திருப்பவர், எனக்கு அடுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, நீ கேட்கிற கேள்வியே தப்பு. எனக்கு அடுத்தவன் யாருன்னு கேட்காது. காயப்பட்டிருக்கிற இந்த மனிதனுக்கு அடுத்தவன் யார்? புரியுங்களா உங்களுக்கு அந்த கேள்வியினுடைய வித்தியாசம்? இந்த மனிதனுடைய கேள்வி என்ன? 29ஆம் வசனத்துல எனக்கு யார் அடுத்தவங்க? இயேசு 36வது வசனத்துல சொல்லுவார், நீ கேட்கிற கேள்வியே தப்பு. கள்வர் கையில அகப்பட்ட மனிதனுக்கு அடுத்தவன் யார்? புரியுங்களா உங்களுக்கு வேறுபாடு? இந்த மனிதன் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு அடுத்தவர் யாருன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, காயப்பட்ட மனிதனுக்கு அடுத்தவன் யாரு? நீ இருக்கிறியா? நீ அடுத்தவனா இருக்க முடியுமா? இது உலகத்திலே துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களாக இருக்க முடியுமா என்பதுதான் இயேசுனுடைய கேள்வி. இந்த மனிதனுடைய கேள்வி, எனக்கு அடுத்தவன் யாரு? இயேசு சொல்றார், இல்ல நீ எனக்கு அடுத்தவன் யாருன்னு கேட்காத. துன்பப்படுக்கிறவர்களுக்கு நீ யார்? கஷ்டப்படுறவங்களுக்கு நீ யார்? அப்ப அந்த மனிதன் சொல்லுவான் அங்கே 37ஆம் வசனத்துல, அவருக்கு இரக்கம் காட்டியவர். அவர் சமாரியன்னு கூட சொல்ல. ஏன் சொல்ல மாட்டேன்றாருன்னா, அவ்வளவு சாதி வெறி. பேரு சொல்ல விரும்பல. மனிதனுக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார் இயேசு, அதை கூட சொல்ல விரும்பல. ஏன்னா அவ்வளவு எதிரிகள். அன்பானவர்களே, கேள்வியை கவனித்து பாருங்கள். இப்போ இயேசு அவருக்கு சொல்லாம சொல்ற பதில் என்ன தெரியுமா? முதல் கேள்வி, 2 கேள்வி கேட்டாரு. முதல் கேள்வின்னா நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு. அப்போ இயேசு அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. இன்னும் ஆழமா அந்த பகுதியில், அது நேரடியா பதில் இல்ல, நான் பின்னால இருக்கிறது என்னன்னா, காணுகின்ற சக மனிதத்திலே நீ அன்பு செய்யாவிட்டால் காணாத கடவுளத்திலே நீ எப்படி அன்பு செய்ய முடியும்? இந்த உலகத்திலேயே உன்னுடைய சக மனிதனோடு நீ வாழ உனக்கு முடியாவிட்டால் நீ என்ன புண்ணாக்குக்கு நீ அங்க வர? எங்க? இங்கேயே இங்க இருக்கிற மனிதனை நீ பார்க்கலையே, என்ன புண்ணாக்குக்கு நீ அங்க வர? உனக்கு எதுக்கு அங்க பரலோக வாழ்வு? எதுக்கு அந்த வாழ்வு? அங்க வந்தாலும் என்னன்னா வாழ்வு? நீ அப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழன்றாரு இயேசு. இப்ப உங்களுக்கு நித்திய வாழ்வு வேணுமா? வானாங்க, இங்கேயே நான் இப்படி வந்துட்டு போயிடுறேன். ஏன்னா அன்பானவர்களே, இங்கே நீங்கள் அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்தால் அங்கே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டார். இதே இன்னொரு உவமை இருக்கிறது. ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய வீட்டு வாயில இருந்த லாசரு புண்கள் எல்லாம் நாய் நக்கி கொண்டிருக்கிற நிலையில அவன் இருக்கிறான். அவனை பார்க்க அவன் மட்டும் சந்தோஷமா வாழ்றான். செத்த பிறகு எங்க போனான் அவன்? எங்க போன? நான் பணக்காரனை கேட்டுக்கிறேன், லாசரை நான் கேட்டுக்கிறேன். லாசர் ஆபிரகாம் மடிக்கு போனா, பணக்காரன் எங்க போனா? அடுத்தவனை பத்தி கவலைப்படாமல் வாழ்ந்த மனிதன் எங்கே போனான்? அதுதான் இயேசு சொல்ல வர்றாரு. நீங்க அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்தால், நான் மட்டும் போதும், எனக்கு மட்டும் போதும், நான் நல்லவனாவே இருந்துன்னு போறேன், யார பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் எல்லாரையும் கடந்து போவேன் அப்படின்னு கடந்து போய் நமக்காக மட்டும் வாழ்ந்தால் வாழ முடியாது. எங்க இருக்கிற பெற்றவங்க இங்க வரணும்,
சொந்தக்காரன் உங்களுக்கு அவரு உங்க தாத்தாவாரு. ஒருத்தர் கூட இங்க பெற்றோன்ற பேர் கூட நீங்க வைக்கல இந்த சபையில. யாருக்கா வச்சுக்கிறீங்களா உங்க பிள்ளைங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அவரு இங்க வாழ்ந்தார். இந்த ஊர் சாப்பாடு கூட அவருக்கு தெரியாது. இந்த ஊர்ல வாழணும்னு அவருக்கு தேவையில்லைங்க. ஏன் வந்தார்? பெட்ரம் ஏன் வந்தார்? யார் நீங்கள்? அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு? யோசித்து பாருங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் கொடுப்பீர்கள், திரும்ப அவருக்கு அவர் பேரை நீங்க வைப்பீங்க, அவரை நீங்க புகழ்வீர்கள், அவர்களை போற்றுவீர்கள். அவங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. பெற்றத்தினுடைய பிள்ளைகள் தெரியுமா உங்களுக்கு? குடும்பம் எல்லாம் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அவர்கள் செய்த ஊழியத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த திருச்சபை. மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? எதிர்பார்க்காமல் கொடுத்தார், தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள், தங்களுடையவைகளை கொடுத்தார்கள், உங்களுக்காக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழறோம். ஆனா அடுத்த தலைமுறை எப்படி வாழும்? இப்படி இல்லாத மக்களுக்கு யார் வாழ வைப்பார்கள்? யார் கொடுப்பார்? யார் இந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள்? யார் கொடுக்கணும்? எங்களுக்கு மோட்ச வாழ்க்கை இருந்தா போதும். நாங்க எங்க போனோம்? ஆண்டவரே எப்படின்னா பரலோக வாழலாம். ஜெபம் பண்ண போதாது. கடவுள் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே உனக்கு அடுத்தவரை பற்றி கரசனை இல்லை என்று சொன்னார். அவர்கள் மீது அக்கறை என்று சொன்னார். எங்க வராத நீ? பரலோக வாழ்வு கிடையாது. யாக்கோபுல சொல்வார், காணுகின்ற சக மனிதத்திலே நீ அன்பு செய்யாவிட்டால் காணாத கடவுளிடத்துல நீ எப்படி அன்பு செய்ய முடியும்? உங்களை சுற்றில் இருக்கிற இல்லாத மக்கள் மீது நீங்கள் அன்பு செய்கிறீர்களா? உங்கள் வாயில் உங்க கதவுக்கு வெளியில இருக்கிற மக்கள் மீதான உங்களுடைய அக்கறை என்ன? இந்த திருச்சபையினுடைய அக்கறை என்ன? உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக, உங்கள் கண்ணெதிரே துன்பப்படுகிற மக்களுக்காக உங்களுடைய என்ன செய்யறீங்க? என்ன செய்யணும்? யோசித்து பாரு. திருச்சபை 100 வருஷம் ஆயிடுச்சு. இது இன்னும் வாங்குறதாவே இருக்கக்கூடாது. இன்னும் குடுன்னு ஐஎல்சி கொடுக்கணும், எல்சிஎம்எஸ் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நீங்க எப்ப கொடுப்பீங்க? நீங்க எப்ப அடுத்தவங்களை வாழ வைப்பீங்க? எப்போது அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாழ போகிறீர்கள்? சுயநலமிக்க வெறும் கையேந்தி ஒரு கூட்டமாக நாம் வாழக்கூடாது. அன்பானவர்களே, கடவுளை உயர்த்திருக்கிறார், நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கும் இருக்கிறது? திருச்சபைக்கு இருக்கிறது. தொடர்ந்து கொடுங்கள். ஐஎல்சிக்கு கொடுங்க. உங்கள் பணத்தை உங்களுக்கே வைத்துக் கொள்ளாதீர்கள், எடுத்து கொடுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறதை கொடுங்கள். வலிக்க வலிக்க கொடுங்கள். இயேசு தனக்கானவைகளை கொடுத்தார். கடவுள் தனக்கானதை கொடுத்தார். இந்த மனிதன் தனக்கென்று வைத்திருந்ததை கொடுத்தான். அதனால இன்னொரு உயிர் வாழ்ந்தான். நீங்கள் கொடுத்தால் திருச்சபை வாழ். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் வாழ்வார். உங்களை சுற்றி இருக்கிற கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற நிறுவனங்கள் வாழும். யாருக்கும் கொடுக்கணும், கொடுங்க வேணான்னு சொல்ல மற்ற ஊழியங்களுக்கு. ஆனால் உங்களுக்காக உழைக்கிற எங்களை போன்ற நிறுவனங்களுக்கு யார் தருவார்? யார் தருவார்? தந்தால்தான் அடுத்த தலைமுறையில ஊழியக்காரர்கள் இந்த திருச்சபைக்கு வருவார்கள். ஆக கொடுப்பது உங்களுடைய கடமை. வலிக்க வலிக்க கொடுங்கள். ஏன்னா கடவுள் அதை கொடுத்தார். நீங்க யோசித்து பாருங்க, திருவருந்தில் அவருடைய ரத்தத்தை அப்பத்தை மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுறோம். அதுல எவ்வளவு வலி. அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? நாம மட்டும் வாழ்ந்தா போதும், கடவுளை போலே போதும் சொல்றாரு. உங்கள் கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பதை போல நீங்களும். இரக்கம் இருக்குதா? ஆனா நம்ம பாடும் இரக்கம் பெற்றேன் கர்த்தராக. நமக்கு மட்டும் இரக்கம் பண்ணணும். யாரு? கடவுள். நம்ம யாருக்கும் என்ன பண்ண மாட்டோம். பார்க்கலாம் நீங்க எவ்வளவு இறக்கப்படுறீங்கன்றத. கடவுள் உங்களோடு இருந்து தொடர்ந்து இந்த வார்த்தைகளினூடாக பேசுவாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். நம் அனைவருமாக எழுதி நின்று ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடும். கடவுளே Yedile se rastio
தலைவரமான ஆவியே உள்ளத்திலே புது பெய்யோ உமது சமூகத்தே ஏனாய் தள்ளி விடாதேரோ உமது பரிசுத்தாவியே நீடாத்தே இருந்து எடுத்துக்கொள்ளாதேரோ உமது சந்தோஷத்தாய் தீரும்பாவோம் எனக்கு தாரும் உற்சாகமான ஆவியேனாய் நாடும்படி அமர்ந்து கொள்வோம். அவருடைய பரிசுத்தமான பிரசனத்திலே காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதே வண்ணமாகவே ஆண்டவருடைய செய்தியிலே நாம் கேட்டிருக்கிற வண்ணமாக நம்முடைய கண்காடியா இறையல் கல்லூரிக்காக அந்த நிறுவனத்தை நாம் தாங்குவதற்காக அந்த நிறுவனத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள், வாழ்வுகள், அன்றாட தேவைகள், அலுவலர்கள், அருமையான பேராசிரியர்கள் இவர்களுடைய பல்வேறு விதமான அந்த நன்மைகளுக்காக உங்கள் அண்டையிலே சிறப்பு அந்த கவர் காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த சிறப்பு காணிக்கை கவரினுடைய தட்டு ஆனது காணிக்கை பெட்டிக்கு மேலாக இடத்திலே அது வைக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தின் காணிக்கை, தனிப்பட்ட அந்த ஒரு காணிக்கையை நீங்களாகவே முன் வந்து அந்த தட்டிலே நீங்கள் அந்த காணிக்கையை நீங்கள் வைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவான காணிக்கை வழக்கமாய் நாம் செலுத்துகிற அந்த காணிக்கை பையிலே நாம் கொடுப்போம். சிறப்பு இறையல் கல்லூரியினுடைய அந்த காணிக்கையை மாத்திரம் அங்கே அந்த தட்டு வைக்கப்படும். நீங்கள் எழுந்து வந்து அந்த காணிக்கையை ஒரு குடும்பம் அல்லது மனமுவந்து இறக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய விரும்புகின்ற மக்களும் கூட அந்த காணிக்கை பெட்டியிலே நம்முடைய எதிர்காலத்தின் அந்த மாணவ பேராசிரியர்கள், அருமையான அங்கே அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்காக நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அருமையான அன்பு நம்முடைய திருச்சபையிலே செய்தியிலே நாம் கேட்டிருக்கிறோம். முதல் ஊழியர் இந்த திருச்சபையிலிருந்து வரப்போறார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? ரெண்டு அருமையான ஊழியர்கள் எட்டிநேயர் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி போகுது, நீட்டமா போகுது. ஜாஸ்வாயரு, எட்டிநேயரு, இப்பொழுது தற்போது அபிஷேக் ஐயர் அவர்கள். ஆகவே அந்த அன்பு பிள்ளையினுடைய கரங்களிலே கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக ஒரு சிறப்பு ஒரு காரியத்தையும் இடத்திலே கொடுத்திருக்கிறாங்க. தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் அபிஷேக் உங்கள் அண்டையிலே வருவார், உங்கள் இல்லங்களை தேடி வருவார். அதற்குரிய அந்த காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறீங்கல்ல, ரொம்ப கஷ்டமாக இல்ல? அப்படி எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடி காணிக்கையை நடந்து வந்து இந்த இடத்திலே நாம் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கொடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே என்கின்ற 589வது கீர்த்தனை நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை வந்திடுவாரே,
போதுமே போதுமே இந்த நாளிலுமே எந்திலுமே எந்த வாழ்வினிலே போதுமே உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தந்திரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தந்திரண்டை ஆத்துமாவை நம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை நம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே எந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே ஆமை சமழுதினாரே மனித கைவிட்டாலோ ஆமை சமழுதினாரோ ஐஸ்வர்யாவோ அழிந்தாலோ ஆகாத அழிவிட்டாலோ ஐஸ்வர்யாவோ அழிந்தாலோ ஆகாத போதுமே 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 நாளிலுமே நாளிலுமே எந்த வாழ்விலே போதுமே. கிடைத்திருக்கிற காணிக்கைகள் சிறப்பு காணிக்கைகள், பொதுவான காணிக்கைகள், நன்றி செலுத்துகிற பல்வேறு விதமான காணிக்கைகள் நம்முடைய திரு சமூகத்துக்குள்ளாக அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நன்றி செலுத்துகிற இந்த சிறப்பு காணிக்கைகளுக்காக நமக்கு இருக்கக்கூடிய மாதர் ஊழியர் திருமதி ஜெயமேரி அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட நான் ஒரே ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்க. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நம்முடைய திருச்சபையினுடைய மாதர் ஊழியர் திருமதி ஜெயமேரி அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என் ராஜாவே. கர்த்தாவே, இந்த திருச்சபையின் மக்களை உடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, மனமுகந்து உமக்கு காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒருவன் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட சாமி அதனுடைய பலன் அவங்க பெறாம போக மாட்டாங்க என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவ்வண்ணமாகவே என் தகப்பனே, இந்த நேரத்துல கூடப்பா மனம் வந்து உம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தின் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. வந்திருக்கிறவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி உம்முடைய வார்த்தையின்படி பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க. மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். திருச்சபையின் அறிவிப்பை நாம் கேட்போமாக.
திருச்சபை யாவருக்கும் சோத்திரனை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைக்கு அறிவிப்புகள். இந்த நேரத்தில் நம் மத்தியில் வந்து தேவ செய்தியை கொடுத்த கண்கடை ஏரிய கல்லூரி முதல்வரும் பேராசிரியர் அருள் திரு டி சாமுவேல் ஐயர் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கும் ஐரம் அவர்களுக்கும் எங்கள் பரிசுத்த நூற்றாண்டு லுத்தரன் திருச்சபை சார்பாகவும் பொறுப்பாளர் சார்பாகவும் சோத்திரனை நன்றிகளையும் தெரிவித்துள்ளது. அவர்களை முன்பாக அப்படியே கேட்டுள்ளது. ஐரமாவை முன்னாடி வாங்க. மூப்பர்கள் யாராவது ஒருபடி சால்வை அளிக்க முடியும் கேட்டேன். பெண்கள் யாராவது வர முடியும். சால்வ போறது மூப்பர் யாருன்னா ஒருத்தர் வாங்க. மூப்பருக்கு யாருன்னா பெரியவங்க இந்த விடுவாங்க. எப்படிங்க பண்ணீங்க? ஐரமா அவர்கள் இப்படி வாங்க. இழுத்தமா போங்க. குமார் ஒருவேளை முதல்வர் அவர்களை குறித்தும் ஐரம் அவர்களை குறித்தும் ஒரே ஒரு நிமிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்லூரி முதல்வருடைய தாயார் என்னுடைய தாயாரோடு கூட ஆசிரியராக பணியாற்றியவர்கள். இவருடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாரோடு வாணியம்பாடி பெத்தேகன் திருச்சபையிலே மூத்த விசுவாசிகளாக அன்றைய காலங்கள் ஒரு 60 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக பணியாற்றியவர்கள். அருமையான முதல்வர் அவர்கள் எங்கெல்லாம் போய் பணி செய்கிறாரோ அவருக்கு பின்னாடி நான் போயினே இருக்கிறேன் ஐயா. அவர் போகின்ற ஸ்தலங்கள் எல்லாவற்றுக்கும் பின்பாக நானும் போய்கொண்டே இருக்கிறேன். சின்ன கம்மிமட்டு, திருப்பத்தூர், இன்னும் வாணியம்பாடி, வளையாம்பட்டு, செங்கிலிகுப்பம் போன்ற பகுதிகள் எல்லாவற்றிலுமாக. அது மாத்திரமல்ல, இவரை குறித்த ஒரு சிறப்பு இன்னும் என்னவென்று சொல்லி கேட்டால், என்னுடைய தகப்பனார் ஒரு 35 ஆண்டு காலம் சென்னை ஐநாவரம் நல்மைப்பல் லுத்தரன் திருச்சபையிலே போதகராக பணியாற்றியதற்கு பின்பாக அவருக்கு பின்பாக வந்து அந்த திருச்சபையிலே பணியாற்றி அதற்கு பின்பாகத்தான் அந்த கல்லூரி முதல்வராக நடத்திலே அவர் உயர்வு பெற்றார். கர்த்தர் மேன்மை கொடுத்தார். கரங்களை தட்டி அன்பான ஒரு இக்கட்டான ஒரு நேரம், எவ்வளவு சந்தோஷமாக ஆண்டவருடைய அந்த செய்தியை அவர் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த கல்லூரி நிர்வாகத்தை நடத்துவதற்கு அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் நிச்சயமாகவே அது வேறு யாருக்காவது இருந்தால், அவர் ஒருவேளை பணியாற்ற வேண்டும் என்று விரும்பி இருந்தால், எத்தனையோ கல்லூரியினுடைய அழைப்புகள் அவருக்கு வந்தது. சென்னை போன்ற, பெங்களூர் போன்ற, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அந்த இதுகள், அதற்காக இவர் தகுதி பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். இஸ் a qualified principal of our seminary. எல்லாவற்றிலுமாக சராம்பூர் அந்த பல்கலைக்கழகத்திலே அதற்குரிய ஒரு அந்த படிப்புகளை என்னிடத்திலே பெற்று இன்னைக்கு கல்லூரி முதல்வராக இருக்கிறார். ஏறத்தாழ அருள் திரு ஜக்கையா ஐயர் அவர்கள் என்று அந்த இடத்திலே பணியாற்றினார். அவருக்கு பின்பாக ஆம்பூர் சபை சங்கத்திலே இருந்து ஒரு மூத்த முதல்வராக அந்த திருப்பணிக்காக என்னிடத்திலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி என்னிடத்திலே நாம் கொடுப்போம். ஏன் என்று கேட்டார், நாகர்கோவில், திருவனந்தபுரம் சபை சங்கங்களிலே மாத்திரமே
அந்த கல்லூரி அந்த நிர்வாகத்துக்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இவர் நியமிக்கப்பட்டிருப்பது ஆண்டவருடைய தெய்வீகமான ஒரு அழைப்பு, தெரிந்தெடுத்துதல். அதற்காக தன்னுடைய சீரிய விதமான பணிகளை என்னிடத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சிக்கல் இருக்குதுங்க, குறிப்பாக பொருளாதார சிக்கல். அதை என்னிடத்திலே அவர் மேற்கொள்வதற்கு அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜெபக்குழுவிலே நாம் கூட வேண்டும். 6 பேர் ஜெபக்குழு இல்ல. இன்னைக்கு மாலை நேரம் 3 மணிக்கு இங்கே ஜெபக்குழு இருக்கிறது. நானே வரப்போறேன், வீடு வீடா வந்து கூட்டின்னு வர போறேன். நல்லா போங்க, சாப்பிடுங்க, ஒரு 2 மணி நேரம் தூங்குங்க, கோயில்ல வந்து ஜெபப்பாட்டு. ஜெயமரி அவர்கள், திருமதி ஜெயமதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாலை நேரத்திலே அதற்குரிய அந்த மாதர் அந்த கூடுகை இருக்கிறது. தயவு கூர்ந்து அதுல வாங்க. அப்படியே என்ன முறைச்சு பாக்குறீங்களா? அப்படியே ஏன் இந்த ஐயரை கூட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? மனசுக்குள்ள அப்படிதான் ஓடுது இல்ல உங்களுக்கு? மாதர் சங்கத்துக்கு வாங்கள், கல்லூரிக்கு வாங்கினீர்கள். அவ்வளோ தாழ்மையா நிற்கிறாங்க. ஒரு கல்லூரியிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயரம் அவர்கள் வாணியம்பாடியிலே ஒரு மிகப்பெரிய விதமான கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய அருமையான அன்பு மக்கள். 2 அருமையான அன்பு பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான படிப்புக்குள்ளாக நடத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி முதல்வருக்காக, கல்லூரி நிர்வாகத்திற்காக, ஐயரம் அவர்களுக்காக, அன்பு ஐயர் அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அருமையான அன்பு பெற்றோர், அன்பு தகப்பனாருக்கும் அன்பு தாய்க்கும், நான் இங்கே வருவதற்கு முன்பாக பணியாற்றிய அந்த திருச்சபையிலே அவர்கள் அந்த வருவாங்க. அவங்களை பார்த்த உடனே எனக்கு அழ வருது. ஏன்னா எனக்கு டீச்சர் அவங்க. அருமையான அன்பு தாயார் அவர்கள் எனக்கு, அவர்கள் 2ஆம் வகுப்பு ஆசிரியை, 3ஆம் வகுப்புல எங்க அம்மா எனக்கு டீச்சர். இவங்க 2 பேரும் தான் என்ன உதவுன்னு ஒதுக்கி வரோம். ஏனென்று கேட்டா சொல்லி சொல்லி அடிப்பாங்க. வாதியார் புள்ளன்னு அடிப்பாங்க. கடைசியில வாதியார் புள்ள என்னவா மாறிட்டேன், போதகனாக வந்திருக்கு. அவர்கள் கொடுத்த அந்த கண்டிப்பு, அவர்கள் கொடுத்த அந்த கல்வியினுடைய அறிவுதான் ஆண்டவருடைய இந்த மெய்யான ஒரு திரு ஊழியத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மீண்டுமாக நாசரேத் லுத்தரன் நூற்றாண்டு திருச்சபையின் சார்பாக எங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையுமாக இந்த நாளிலுமாக நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய திருச்சபை சேர்ந்த பயிற்சி போதகர் அபிஷேக் அவருடைய தந்தை அவர்களுக்கு ஒரு சால்வை அனுப்பி. திருச்சபை அறிவுகள் வரும் 31/10 அன்பானவர்களே, நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அன்போடு வரவேற்று எங்களை அன்பு பாராட்டின உங்களுக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறேன். ரொம்ப சவாலான காலகட்டம். ஒரு மாதமும் எங்களுக்கு செமினரியை நடத்துவதற்கு எங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மாசத்துக்கு நாங்கள் நடத்தணும்னா சம்பளம் கொடுக்கணும், நாங்கள் படிக்கிற 120 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும், யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸு, மற்ற காரியங்களை எல்லாம் கவனிக்கணும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் தேவை. இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலிருந்து எந்த தனிப்பட்ட உதவியும் எங்களுக்கு வருவதில்லை. மாணவர்கள் கட்டுகிற அந்த ஃபீஸ் அது மட்டும்தான். இப்போதுதான் நாங்கள் உங்களிடத்துல உதவி கேட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கொடுத்தால் அந்த கல்லூரியை நாங்கள் இயங்க முடியும். ஏன்னா மாணவர்கிட்ட வாங்குற அந்த கல்வி தொகை வந்து மிக மிக குறைவு. இதே நீங்க மெட்ராஸ்ல மற்ற கல்லூரியில போய் இறையல் கல்லூரியை இதே இவங்க படிக்கிற படிப்பு படிக்கணும்னா இதெல்லாம் 1,40,000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் குறைவாக நாங்கள் அதை செய்கிறோம். என்ன சொல்ல போனா எங்கள் சம்பளங்களை எல்லாம் மாதம் 20,000 ரூபாய்க்கு குறைத்து இருக்கிறோம். ஏன் சம்பளம்லாம் வழக்கமா சம்பளம் அதிகமாக வாங்குவோம், நாங்கள்லாம் குறைத்து வேலை செய்யணும். பெருமைக்காக சொல்லவில்லை, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோம். இந்த நிறுவனத்தை காப்பாற்றணும், ஊழியம் தொடரணும், ஊழியக்காரங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஜபங்களை கேட்கிறோம். உங்களால் இயன்ற காணிக்கைகள் இன்னைக்கு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இனியும் ஒருவேளை நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஐயா 1000 மூலமாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அபிஷேக் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உதவி அந்த கல்லூரிக்கு தேவை. அது மூலமாக இன்னும் ஊழியர்களை உருவாக்க நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். அன்புக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.
வரும் 31/10/25 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு 509ஆம் ஆண்டு சீர்திருத்த திருநாள் ஆராதனை நடைபெறும். திருச்சபையார் கலந்து கொண்டு ஆராதனை சிறப்பிக்கும்படி திருச்சபை சார்பாக கேட்டுள்ளேன். அதிலேயே பாவ சங்கத்தின் ஆராதனை நடைபெறும் திருச்சபை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 1/11/25 அன்று மாதம் முதல் நாள் ஆராதனை திருவந்தூர் ஆராதனையாகவும் கல்லறை திருநாள் ஆராதனை நடைபெறும் என்பதை திருச்சபை தெரிவித்துள்ளேன். அதில் அனைத்து குடும்பங்களும் தயவு செய்து கல்லறை திருவிழா கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வரும் ஞாயிறு 2/11/25 ஞாயிறு காலை 8 மணிக்கு நம்முடைய திருச்சபை 1ஆம் ஆண்டு நடத்தும் சேர்ப்பின் சோத்திர பண்டிகை அறுவடை நன்றிப்படை திருநாள் ஆராதனை நடைபெறுகிறது. அதற்கு சிறப்பு செய்தியாக அருள் திரு ராஜகோபுரம் ILC முன்னாள் பெருந்தலைவர் வருகிறார். தயவு செய்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்கள் திருச்சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆலயம் முடிந்தவனை நமது கல்லறை சுத்தம் செய்ய போகிறோம். மூப்பர்கள் வாலிபர்கள் வந்து உங்கள் ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடன் இருந்து மரித்து அடக்கம் செய்தவர்கள் இடத்தை அவர்கள் உறவினர்கள் சுத்தம் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். ஏற்கனவே அறிவித்த வண்ணம் கல்லறை சுத்தம் செய்ய உங்களால் முடிந்த பண உதவியை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்திற்கு 200 ரூபாய் என்று போட்டால் கூட 140 குடும்பம் 200 28,000 ரூபாய். அதுவே நம்மளுக்கு சுத்தம் செய்யும் கல்லறையை பாதுகாக்க முடியும் என்று திருச்சபை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையில் சபை கூட்டம் 2 முறை அறிவிக்கப்பட்டது. இதில் யாரும் வராத காரணத்தால் பாவ மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும் என்று திருச்சபை பொறுப்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே பாவ மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்கள் வரும் ஞாயிறு ஆராதனையில் பாவ மன்னிப்பு ஆயத்தாக ஒருபடி திருச்சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 4 மணிக்கு மாதர் சங்கம் நடைபெறும் திருச்சபை உள்ள மாதர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாதர்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயர் என்ன மேல போலேன்னு பாக்குறீங்களா? 3 அறிவிப்புகளை கொடுத்து விட்டு செல்கிறேன். 31ஆம் தேதி நம்முடைய சீர்திருத்தல் திருநாளினுடைய அருமையான அன்பு ஆராதனை மாலை சரியாக 6 மணிக்கு. அதற்கென்று பல்வேறு விதமான ஆயத்தங்களை பொறுப்பாளர்களாக அருமையான அன்பு மக்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்து போன வாரத்திலே நான் அறிவித்தேன், சீர்திருத்தல் திருப்பாடல்களினுடைய பயிற்சிகள் என்னிடத்துல இருக்கும். புதன்கிழமை மாலை நேரத்திலே சரியாக 6:30 மணிக்கு சீர்திருத்தல் பாடல் பயிற்சி இருக்கும். இந்த முன்னாடி உட்கார்ந்துக்கிற இளமகளிர், அந்த பக்கத்துல இருக்கிற அருமையான அன்பு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 8 பாகங்கள் என்னிடத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மக்கள் விரும்பி எடுத்தார்கள். ஒரு சில காரியங்களை நிர்வாகத்தின் மக்களாக நாங்களே அதை தீர்மானித்திருக்கிறோம். முதல் பாகம் திருமதி ஸ்டெல்லா கிருபாகரன் அவர்கள், 2வது பாகம் திருமதி மேனகா குமார் அவர்கள், 3வது பாகம் திருமதி லலிதா நல்லதம்பி அவர்கள், 4வது பாகம் திருமதி ராணி மகிமிதாஸ் அவர்கள், 5ஆம் பாகம் திரு லோகநாதன் அவர்கள், 6ஆம் பாகம் செல்வி சோனா ஸ்ருதி அவர்கள், 7ஆம் பாகம் செல்வி ரம்யா அவர்கள், 8ஆம் பாகம் திருச்சபையினுடைய பொருளர் திரு அகில்நாத் அவர்கள். வெண்பா வாழி இதை 2ஐயும் திருச்சபையினுடைய மூத்தவர் அருமையான முன்னாள் பொறுப்பாளர் திரு ஏசுராஜ் அண்ணன் அவர்கள் அந்த வெண்பாவையும் வாழியையும் கடைசி அந்த விரியுலகமே சனித்து என்கின்ற அந்த ஒரு திருப்பாடலை மகனிடத்திலே பாடுவார்கள். ஆகவே எனக்கும் பொறுப்பாளர்களுக்கும் போட்டுக்கிற பேருக்கு மாத்திரம் இது ஆராதனை இல்லை. யாருக்கு ஆராதனை? இது யாருக்கு ஆராதனை? எல்லாருக்கும் சேர்த்து சரியாக 6 மணிக்கு. இந்த வருடம் நிறைய விஷயங்களை நீங்கள் என்னிடத்துல பார்ப்பீர்கள். வந்து பார், ஆண்டவர் சொல்றார், வந்து என்ன பண்ணு பாருன்ற. கோயிலுக்கு வாங்க. அன்றைக்கே 1ஆம் தேதியினுடைய பாவ சங்கீதன ஆராதனை வழக்கமாய் நம்முடைய திருச்சபையில் நடைபெறக்கூடிய அந்த பாவ சங்கீதன ஆராதனையும் அதிலேயே சேர்த்து அந்த இடத்துல நடைபெறும். காலை 1ஆம் தேதி சரியாக 5:30 மணிக்கு இங்கே திருவிருந்தோடு கூடிய ஆராதனை இருக்கும். அந்த திருவிருந்து ஆராதனைக்கு பின்பாக
கல்லறையிலே ஒரு சின்ன ஒரு குட்டி ஆராதனை ஒன்று அந்த இடத்துல நடைபெறும். எல்லா குடும்பத்திலும் மரணம் இருந்துக்குல்ல, எல்லா பேருக்கும் அங்க என்ன இருக்குது? முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 10வது வருஷம், அவ்வளவுதான். சமீபத்திலே நான் நடத்திய ஒரு குடும்பத்தினுடைய செப கூட்டத்துல 22வது நினைவு நாளினுடைய செப கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். ஆகவே அந்த கல்லறை அந்த நாளிலே அருமையான அன்பு அந்த காலை நேரத்திலே ஆலயத்திற்கு பின்பாக அந்த ஒரு குட்டி ஆராதனை ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அந்த ஆராதனையிலுமாக திருச்சபையின் விசுவாச குடும்பத்தின் மக்கள், தங்கள் முன்னோர்கள், தங்கள் குடும்பத்தின் மக்கள், கணவன், மனைவி, தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார்கள் கூட நினைவு நாள் கொண்டாடணும்ல, அது கொண்டாடணும். இத்தனை மக்களை நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். 2ஆம் தேதி காலை சரியாக 8 மணிக்கு அறுவடை சேர்ப்பின் பண்டிகையினுடைய ஆராதனை இடத்துல இருக்கும். டைரக்டா எல்லாரும் எங்க வராத புது கோயிலுக்கு வரக்கூடாது. எல்லாரும் எங்க வரணும்? சத்தமே இல்லையே. சாப்பிடாம இவ்வளவு பேசுறேன் நானு. நீங்க சாப்பிட்டு வந்து என்ன பேசணும்? எத்தனை மணிக்கு வரணுங்க? 8 மணிக்கு இல்ல, 7:45 பழைய ஆலய வளாகத்திலே உங்கள் ஏல காணிக்கைகள், ஏல பொருட்களோடு, நன்றி செலுத்துகிற காணிக்கை பொருட்களோடு தட்டுல சுமந்துருவாங்க. எத்தனை மற்ற மத பண்டிகைகளிலே எத்தனை பெண்கள் என்ன சுமந்துட்டு போறாங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்துக்கிறீங்க? இப்படிதானே தூக்கின்னு போறாங்க. நம்ம தூக்கின் வா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்த இந்த நாளினுடைய செய்தியை போல ஜீவன் கொடுத்த, வாழ்வு கொடுத்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்ன பண்ண போகிறோம்? காணிக்கைகளோடும் பொருட்களோடும் கர்த்தர் செய்திருக்கிற சகல உபகாரங்களை மறவாமல் அவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே 7:45 மணிக்கு பழைய ஆலய வளாகத்துக்கு முன்பாக உங்கள் காணிக்கைகளோடும் பொருட்களோடும், குறிப்பாக சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், மூத்தவர்கள், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க எங்க வந்துடலாம் புது ஆலயத்துக்கு. அதனால எல்லாருமே சேராவது எங்களால முடியல எங்க வரக்கூடாது. நீங்க அங்கே இருந்து பவனி ஒன்று ஆரம்பிக்கப்படும். அந்த நாளினுடைய செய்தியை முன்னாள் ஐஎல்சியினுடைய பெருந்தலைவர் அருள் திரு ராஜகம்பீர் அவர்கள் அந்த நாளிலுமாக வருகிறார். சிறப்பான ஒரு காரியங்கள் எல்லாம் அந்த நாளிலுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 விஷயங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்த பண்ணியிருக்கிறோம். ஆசிரியர் ஆபிரகாம் அவர்களும் ஆசிரியர் இன்பராஜன் தலைவர் அவர்களுடைய பொறுப்பு, திருமதி ஜெயமேரி அவர்களுடைய அருமையான பொறுப்பு தலைமையின் கீழ் சிறு பிள்ளைகளுக்கு 2 காரியங்களை அந்த நாளிலுமாக செய்வதற்காக நாம் இருக்கிறோம். ஒன்று, மனப்பாட ஆண்டவருடைய பரிசுத்தமான நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஞான பாடல் கீர்த்தனையின் 2 சரணங்களை என்ன பண்ணணும்? முன்னாடி வந்து எல்லாரும் ஆப்சென்ட். அன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை ரெடி பண்ணுங்க, அப்பா அம்மா. மனப்பாட ஞான பாடல், மனப்பாட கீர்த்தனை. அது ரொம்ப கஷ்டமாகுது. எங்களால முடியலன்னா அடுத்த 2 பகுதி கொடுத்திருக்கிறேன், உங்க வீட்டுக்கு அந்த இடத்துல சொல்லுவேன். 10 கற்பனைகள் விசுவாச பிரமாணம். ரொம்ப கஷ்டமா? 10 கற்பனைகள் மனப்பாடம். இங்க உட்கார்ந்துக்கிற பிள்ளைங்களை நீங்க கட்டி காக்கணும்னா அந்த 10 கற்பனையை சொல்லி கொடுங்க பாருங்க, அவங்க அமைதி ஆயிடுவாங்க. எங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிறவங்க கற்பனை தெரியாதனாலதான் அந்த மாதிரி சற்று அந்த இடத்துல இருக்கிறார். கற்பனையும் விசுவாச பிரமாணம். அதற்கு பொறுப்பு ஆசிரியர் தலைவர் இன்பராஜன் அவர்கள், ஆசிரியர் ஆபிரகாம் அவர்கள், மாதர் ஊழியர் திருமதி ஜெயமேரி அவர்கள் அந்த நாளிலுமாக அந்த பொறுப்பை இடத்தில் எடுத்துக் கொள்வார்கள். நல்லதோர் திருமறை தியானம் ஒன்று இருக்கிறது.
ரெவரண்ட் டாக்டர் நெல்சன் வீரதாஸ், நம்முடைய ஐஎல்சி மேல்பட்டி திருச்சபையை சார்ந்திருக்கிறவர், காலம் சென்ற பிராங்க்லின் ஐயாவினுடைய அருமையான இளைய குமாரன், அந்த நாளிலுமாக நம் மத்தியிலே ஒரு திருமறை அந்த ஒரு தியானத்தை என்னிடத்திலே அவர் நடத்த போகிறார். நிகழ்ச்சி நிரலை உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும். தேவகுமார் வந்து கொடுக்க மாட்டார். ஏன் தேவகுமார் வரலன்னு யாரும் கேட்காதீங்க. யாரே வரப்போற, நாளைய தினத்திலிருந்து சீர்திருத்தல் ஆராதனையினுடைய அழைப்பும், இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையினுடைய அழைப்பும், அதற்குரிய சிறப்பு காணிக்கை கவர்களையும் போதகனாக, சபை தலைவராக, செயலராக, பொருளராக, அருமையான விருப்பமுள்ள அருமையான மூப்பர்களாக உங்கள் இல்லங்களை நோக்கி நாளை மாலை நேரத்திலிருந்து நாங்கள் புறப்பட்டு வருவோம். காஃபி, ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம். எங்களுக்கு டயர்டா இருந்தா நாங்களே கேட்டுக்கிறோம். சரியா? நாளை தினத்திலிருந்து இந்த ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். முதலாவதாக ஜெபியுங்கள். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு வருஷம் 2024 இருந்து 2025 100 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை இந்த ஆலயத்தில் நடைபெறும். இது வரைக்கும் நடக்கல. அதனால மனதில் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்பாக நிறைய விதமான அருமையான முதல்வர்கள் சொல்லி இருக்கிறது போல நிறைய காரியங்களை ஆண்டவருடைய 2வது வருகைக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதற்கான ஒரு காரியங்களில் அந்த இடத்துல நீங்கள் பங்கு பெறுங்கள், ஜெபியுங்கள். அதுல நீங்கள் பங்கு பெற்று அந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாளும் பயிற்சி, பாடல் பயிற்சி இடத்துல இருக்கும். சீர்திருத்தல் பாடல் பயிற்சிக்கு பின்பாக மாதர் சங்கத்தினுடைய ஒரு சிறப்பு பாடல் இருக்கும். ஓய்வு நாள் பள்ளியினுடைய சிறப்பு பாடல் ஒன்றனிடத்துல இருக்கும். இளமகளிருடைய அருமையான அன்பு ஒரு சிறப்பு பாடல் என்னிடத்துல இருக்கும். 3 பாடல்களை அந்நிடத்திலே நீங்கள் பாடுவதற்காக நீங்கள் ஆயத்தமாவீர்கள் என்று சொன்னால், புதன்கிழமை, வியாழக்கிழமை மாலை நேரத்துல 6:30 மணி அளவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக வாருங்கள். அந்த பாடல் பயிற்சி நின்று அடுத்த வாரம் நடைபெற வேண்டிய அந்த சிறப்பு ஆராதனைகளிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பதற்காக உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். செய்வீங்களா? வருவீங்களா? வருவோம். 3 முறை சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதம். இது யார் சொல்லிட்டு போனது? யார் சொல்லிட்டு போனது? அருள் திரு எஸ்தர் பாரதியார். அதையே நானும் கடைப்பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. மாலை நேரத்திலே மாதர் சங்கம் இருக்கிறது. ஆலயம் முடிந்த உடனே திருமதி ஸ்டெல்லா அவர்கள் வேறொரு அலுவல் நிமித்தமாக சென்றிருக்கிறபடினாலே இங்க உட்கார்ந்துக்கிற இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, பின்னாடி உட்கார்ந்துக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க யாருமே எனக்கு வந்து தோத்திரம் பண்ணக்கூடாது. இங்க முன்னாடி ஐயருக்கு நான் தோத்திரம் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு அப்படியே சாக்லேட் வாங்க போயிடுறோம். யாரும் என்ன வந்து பார்க்காது, நானே வந்து உங்களை பார்க்கிறேன். இங்கேயே உட்காருங்க. உங்களுக்காக திருமதி ஜெயமேரி அவர்கள் இந்த நாளிலுமாக அந்த ஓய்வு நாள் பாடசாலையை இந்த நாளிலுமாக உங்களுக்கு அவர்கள் ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹலோ, ஜபத்துக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வேண்டுகொள்ள வைக்கிறேன். என்னன்னா, ஆல்டர்ல பிளாஸ்டிக் பூங்க வச்சிருக்கிறீங்க. ஆல்டர்ல பிளாஸ்டிக் பூ வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, தமிழ்ல கடவுளை தொழுது கொள்வதற்கு பூசை செய்யறதுன்னு ஒரு அர்த்தம். அதன் அர்த்தம் என்னன்னா, பூ செய்தல். எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வந்த உடனே பூக்கள்லாம் மலர்தோ, அது போல கடவுளுடைய சமூகத்துல நாம் வரும்போது நம்முடைய இதயத்தின் கதவுகள் திறந்து ஆண்டவருக்கு முன்னால முகமலர்ச்சியா மாறணும். அதன் அடையாளமா தான் நம்ம பூக்கள் வைக்கிறோம். அதுக்கு செயற்கையான பூக்கள் வைக்க கூடாது.
இயற்கையில விளையிற எந்த பூவையும் நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம். உங்களுக்கு நிறைய அருமையான தோட்டங்கள் இருக்குது, அதுல இருந்து வருகிற பூக்களை வையுங்கள். இந்த செயற்கை பூக்களை தயவு செய்து வைக்க வேண்டாம். நன்றி. கல்லூரி முதல்வருடைய ஆலோசனை கேட்டீங்களா? எவ்வளவு உஷாரா இருக்குங்க. நிறைய விஷயத்த மாறி மாறி நம்ம செஞ்சுக்கிறோம். கொஞ்சம் கவனமாயிரு. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, செல்வன் ஆண்ட்ரின் மார்ஷல் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். புதிய வருஷத்திற்குள்ளாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். சென்று போன வருடம் முழுவதும் அருமையான அன்பு பிள்ளையை கர்த்த நீர் உயர்த்தினீர், மேன்மைப்படுத்தினீர். இதோ இந்த ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்ட்ரின் மார்ஷல் அவர்களை ஆண்டவரே நீர் பன்மடங்காக ஆசீர்வதியும். அருமையான அன்பு பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளையினுடைய கல்வி, அறிவு, ஞானம், விவேகம், மேன்மைகள் உம்மால் ஆண்டவரே உயர்த்தப்படட்டும். ஒன்றும் ஆண்டவரே குறைவில்லாமல் பிள்ளைக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் தாரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை உன்னோடும் இந்த ஆண்டோடும் உன்னுடைய அருமையான அன்பு பெற்றோர்கள், குடும்பத்தின் மக்கள் யாவரோடும் தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஹாப்பி பர்த்டே. தொடர்ந்து நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உடைய வல்லமையான அன்பின் தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, சோத்திர காணிக்கைகளை படைத்திருக்கிற ஆண்டவரே ரேகன் ஜூலி அவர்களுக்காகவும், ஆண்டவரே பரமசிவம் மளிகை கடை அவர்கள் வைத்திருப்பதனாலே செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். திரு யோனா அவர்களுக்காக, ஜோஸ்மின் அவர்களுக்காக, செல்வன் அஜித் குமார் அவர்களுக்காகவும், மெழுகுவர்த்திகளை காணிக்கையாய் தந்திருக்கிற மோகன்தாஸ், ரஞ்சினி, ஆடம், நோவா அவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். திரு வில்லியம் ஷோக்கு அவர்களுக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். ஆசிரியர் ஆபிரகாம், திருமதி ஆலிஸ் பொற்கொடி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். திருமதி ருக்கு ஏசுதாஸ் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பாய் நல்ல நாளிலும் ஆண்டவரே இறையல் கல்லூரிக்கென்று அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு காணிக்கை அவர்கள் நாசரேத் லுத்தரன் நூற்றாண்டு திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே எதிர்காலம் வளமாய், மேன்மையாய், உயர்வுகளாய், பெரிய தேவைகளின் மத்தியிலே ஆண்டவரே இந்த திருச்சபையிலிருந்து ஒரு காணிக்கைகளை ஆண்டவரே நாங்கள் சேகரித்திருக்கிறோம். உங்களுடைய திரு சமூகத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தர் அதை பன்மடங்காய் செமினரிக்கும் ஆண்டவரே அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய தேவைகளுக்கும் ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு கல்லூரி முதல்வரின் மூலமாய் செய்யப்படுகிற ஆண்டவரே பல்வேறு விதமான நன்மையின் ஆண்டவரே அந்த செயல் திட்டங்களுக்கு ஆண்டவரே அதை நீர் பயன்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். அருமையான கல்லூரி முதல்வர் அவர்களுக்காக அவருடைய சீரிய பணிகள் ஆண்டவரே அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அநேக விதமான சவால்கள் ஆண்டவரை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீரே அவருக்கு அக்கினி கோட்டையாக மதுச்சுவராக இடத்துல இருந்து அவர் கடந்து போகிற எல்லா ஆபத்துக்கள், நெருக்கடிகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் மத்தியில ஞானத்திலும் ஆண்டவரே விவேகமான எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பரிசுத்தமான ஆவியானவருடைய துணையை அவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னும் பின்னும் இடைக்கட்டி நீர் அவரை பாதுகாத்துக்கொள்ளும். கல்லூரியிலே பணியாற்றுகிற பேராசிரியர்களுக்காக, அருமையான மாணவ மாணவியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அலுவலக பணியாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். முழு கல்லூரியையும் ஆண்டவரே நம்முடைய அன்பின் சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீரே அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஐரம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் காமி அவர்களுடைய எல்லா விதமான போக்குவரத்தையும் அருமையான ஆண்டவரே அன்பு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளினுடைய படிப்பு, அவளுடைய எல்லா காரியங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை ஆட்கொள்ளட்டும். விசேஷமாக அருமையான அன்பு தகப்பனார் திருமாவளவன் ஐயா அவர்களுக்காக, அருமையான அன்பு டீச்சர் புஷ்பாமா அவர்களுக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அன்பு பெற்றோரையும் நீடித்த சுகபத்திரமான ஆயுசின் அந்த நாட்களையும் கர்த்தர் அவர்களுக்கு தார். போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் சுகமும் பலமும் நன்மைகளும் பாதுகாப்பை கர்த்தர் நீத்தார். தொடர்ந்து எங்கள் திருச்சபையிலே இருக்கக்கூடிய அருமையான அன்பு மாணவர் அபிஷேக் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 4 ஆண்டுகளிலே கர்த்தருடைய மேன்மை அவரோடு கூட தங்கியிருக்கிறது. தொடர்ந்து நீரே அவரை முழுவதுமாக காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இன்னுமாக படைக்கப்பட்டிருக்கிற எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். நேற்றைய நாளிலும் ஆண்டவரே வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய திரு வில்லியம் ஷோக்கு அவளுடைய அருமையான அன்பு மகள்
செல்வி பவித்ரா அவர்களுக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். UAE அபுதாபி பட்டணத்துக்குள்ளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர். தொடர்ந்து அங்கே பணியாற்றுகிற பொழுது பெற்றோரை விட்டு, குடும்பத்தை விட்டு, தனிப்பட்ட ஆண்டவரே ஒரு தேசத்துக்குள்ளாக அவர்களை நீ கொண்டு போய் இருக்கிற பொழுது உங்களுடைய மகத்துவமான கரம் பவித்ராவோடு கூட ஆண்டவரே தங்கியிருக்கட்டும். விட்டு சென்றிருக்கக்கூடிய அருமையான அன்பு பெற்றோர்களையும் குடும்பத்தையும் திருச்சபையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலும் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சீர்திருத்தல் ஆராதனைக்காக முதல் தேதியிலே நடைபெறுகிற திருவிருந்தோடு கூடிய ஆராதனை, ஆண்டவரே ஆல் செயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆராதனைகள், 2ஆம் தேதி நடைபெறுகிற ஆண்டவரே முதன்முறையாய் இந்த திருச்சபையிலே சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, அறுவடையினுடைய நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த உபகாரத்தினுடைய நினைவுகளை ஆண்டவரை நினைத்து நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அந்த 2ஆம் தேதி அந்த அறுவடை திருநாளிலும் கூட கர்த்தர் கலந்து கொள்ளும். ஆண்டவரே சிறப்பு செய்திகள் பங்கு பெறுகிற சிறப்பு அழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனப்பாட பாடல்கள், மனப்பாட 10 கற்பனைகள், மனப்பாட விசுவாச பிரமாணங்களை அந்த நாளிலுமாக அறிக்கை செய்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே இன்னுமாய் மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க நீர் துணை செய்யும். இதனால் என்னுடைய ஆராதனையிலே இசைக்கருவியை மீட்ட அருமையான அன்பு வாலிப பிள்ளைக்காக, வேத பகுதிகளை வாசித்த மக்கள், இசைக்கருவியை வாசித்த அருமையான மூத்த தகப்பனார், இன்னுமாக காணிக்கை சேகரித்த அருமையான அன்பு பிள்ளைகள், தொடர்ந்து இந்த நேரம் மட்டுமாய் பொறுமையோடு அமைதியோடு பங்கு பெற்ற மூத்தவர்கள் முதல் கொண்டு சிறிய பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். ஆலயத்துக்கு பின்பாக நடைபெறுகிற ஓய்வு நாள் பாடசாலையும் அதை நடத்துகிற மாதர் ஊழியரையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இறைமேத நாம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகமான திரு நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதனுடைய வேண்டிய எங்கள் ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சோதர் பேசிக்க பண்ணாமல் தீமிதில் ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைய குடிலே சுவாமி, ஆமேன். திருச்சபையின் முன்னாள் செயலர் திரு சாம்சன் ரோசி அவர்களுடைய அருமையான அன்பு மகன் ஸ்டான்லி அவர்கள் BSc நர்சிங் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. அருமையான மருத்துவ ஊழியத்திற்கென்று ஆண்டவரே நீர் அவரை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருடைய சீரிய முயற்சிகள், பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள், திருச்சபையின் மூலமாய் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளிலே தொடர்ந்து ஆண்டவர் இந்த மருத்துவ துருப்பணிகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். சாம்சனையும் ரோசி அவர்களையும் கூட கர்த்தர் நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தாவின் ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலுமாக நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையே நோமப்பட்டாலே போஷித்து போதுமாய் தேடி வந்து மானதார போற்றினோ மோட்சனோ
களித்து ஓமை வாழ்த்தி தோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.